இப்பொழுது திரு குருமூர்த்தி அவர்கள் உரையாற்றுவார்கள். பின்னர் சில கேள்விகளுக்கு அவர் விடையும் அளிப்பார். தனிப்பட்ட முறையில் கேள்வி இல்லாமல் பொதுவாக இருக்கக்கூடிய கேள்விகளை மேடையின் முன்வந்து தாங்கள் கூறலாம். பின்னால் தனிப்பட்ட முறையில் அவருடன் ஏதாவது பேச வேண்டும் என்றால் அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைவரும் பேசலாம். இப்பொழுது திரு குருமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை பொருளாதார மேதையாக பார்த்து தனக்கு மாத்திரமல்ல எனக்கு பெருமை தரலாம். நீங்கள் பல பேர் ஒரு வித்தியாசமான கருத்தை கூறுகிறவர் என்கிற அனுபவம் இருக்கலாம். இதை இவர் கூறிய பொழுது என்னுடைய மனது 1993ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பொருளாதார நிபுணரை நம்ம இப்போது பிரதம மந்திரியாக இருந்த அப்போ நிதியமைச்சராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங், வெளிநாட்டிலிருந்து டாக்டர் ஜெகதீஷ் பகவதி என்கிற ஒரு பொருளாதார நிபுணரை இங்கு அழைத்து, இங்கு பொருளாதாரம் மிக அலங்கோலமான நிலையில் இருக்கிறது, இதிலிருந்து மீட்சி பெற வேண்டுமென்றால் இதற்கு ஏதாவது நீங்கள் ஒரு உத்தியை கூற வேண்டும், எங்களுக்கு ஆலோசனை தேவை என்று கூறினார். அதற்கு அவர் கூறிய ஆலோசனை, இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒவ்வாத ஒரு பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தினருக்கு, அதாவது அதிகமாக சேமிப்பது, அளவுக்கு மீறி சேமிப்பதனால அவர்கள் செலவு செய்வது குறைகிறது. அந்த செலவு செய்வது குறைவதனால் வியாபாரம் குறைகிறது, வியாபாரம் குறைவதனால் உற்பத்தி குறைகிறது, உற்பத்தி குறைவதனால் வேலைவாய்ப்பு குறைகிறது, ஏற்றுமதி குறைகிறது. அதனால் உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் மக்களை எப்படி செலவழிக்க வைப்பது என்பதில் நீங்கள் கவனிப்பு உன்னிப்பாக இருந்தீர்கள் என்றால் அவர்களை செலவழிக்க வைத்து விட்டால் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வந்துவிடும். இது ஏதோ அவர் வாயா வார்த்தையாக கூறல, 72 பக்கத்துக்கு ஒரு பேப்பர் எழுதி அதை நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தினுடைய ஊடகத்தில் ரொம்ப நாளைக்கு இருந்தது. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இதை எடுத்து விட்டார்கள், ஏனென்று தெரியவில்லை. அதில் அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கூட கருத்து கூறினார். இந்த தவறான பொருளாதாரத்திற்கு ஒவ்வாத ஒரு வழிமுறை, குடும்ப வாழ்க்கை முறை இங்கே இருப்பதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய பெண்கள். அவர்கள் கஞ்சத்தனமாக இருப்பதனால குடும்பங்கள் செலவழிக்க மறுக்கின்றன, சேமிப்பு அதிகமாக அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டினுடைய பெண்களை எப்படியாவது கொஞ்சம் பொறுப்பற்று ஊதாரித்தனமாக அவர்களை செய்துவிட்டால் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. இது பற்றி 3 பக்கம் வியாக்கியானம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதுக்கு வேற இன்னும் மேல ஆழமாக அவர் தன்னுடைய ஆலோசனையை கொடுக்கிறார். வெளிநாட்டிலிருந்து கண்ணை பறிக்கும் பொருள்களை இங்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும். அது ஜவுளியாக இருக்கலாம், அல்லது நகைகளாக இருக்கலாம், வாசனை பொருள்களாக இருக்கலாம். பெண்கள் மனது எது எது கவருமோ அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து பெரிய பெரிய மால்களை கட்டி அவர்களை தன்னுடைய மனதில் இருக்க கட்டுப்பாட்டை மீறி அவர்களை குடும்ப பெண்களிலிருந்து நுகர்வோராக மாற்றிவிட்டீர்கள் என்றால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்று கூறினார். நம்ம நாட்டு அரசாங்கமும் அதை ரொம்ப தீவிரமாக செய்ய ஆரம்பித்தார்கள். வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு வந்து தயார் செய்ய ஆரம்பித்தார்கள் பொருள்களை. நிறைய விளம்பரங்கள், பத்திரிகைகள்லாம் கூட ரொம்ப அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பெரிய ஒரு உற்சாகம், ஏனென்றால் விளம்பரம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம நாட்டு பெண்கள்லாம் அந்த விளம்பரங்களை பார்த்தாங்க, விளம்பர பாட்டுகள்லாம் பார்த்தாங்க, அந்த பொருள்களை வாங்கவில்லை. ஏன் வாங்கல? அவங்க மனசில் ஆசை இல்லாதில்லை, ஆசையை விட பொறுப்பு அதிகம். ஆசைக்கும் பொறுப்புக்கும் எப்பவுமே ஒரு பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் ஆசை வெற்றி பெறும் பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கே பெரிய ஊறு விளைகிறது. அந்த பொறுப்பு அந்த ஆசையை ஆட்கொள்கிற வரைக்கும்
அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிறது. அந்த பொருளாதார நிபுணர் கூறியது சரியல்ல, அது தவறு. அந்த கருத்தை நான் எடுத்து கூறிய போது யாரோ போய் அவர்கிட்ட, நீங்கள் இது போல ஆலோசனை கூறுகிறீர்கள், எங்கள் நாட்டில் ஒரு பொருளாதார சிந்தனையாளர் இருக்கிறார், அவர் இது மாதிரி நீங்கள் சொல்கிற கருத்து சரியில்லை என்று கூறுகிறார் அப்படி என்று கூறிய போது அவர் பதில் சொன்னார். அதற்காகத்தான் இந்த கதையே கூறினேன். குருமூர்த்தியை பொருளாதார நிபுணர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை பரதநாட்டியம் டான்சர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அந்த அளவுக்கு மற்றவர்களுடைய கருத்தை அலட்சியம் செய்வது, தான் கூறுவது தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய வழிமுறை, தன்னுடைய அனுபவம், இது மாத்திரமே சரி என்று இருமாப்பு. அவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர், இந்த நாட்டை பற்றி தெரியாது. நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி அப்படிதான், இந்த நாட்டினுடைய நம்ம நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பதால் மாத்திரம் இந்த நாட்டை பற்றி தெரிந்து விடாது. அதனால அவருடைய கருத்தை ஏற்று அது போன்ற உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் கொள்கை என்று அமலாக்கப்பட்டு பல பேர் இந்த கொள்கையினால தான் இந்த நாட்டில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டது என்று நினைத்தார்கள். அந்த கொள்கையை இந்த நாட்டு மக்கள் ஏற்க மறுத்ததால தான் இந்த வளர்ச்சி ஏற்பட்டது என்பதை நான் ஒரு குறுகிய அளவில் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ கூறுகிறேன். 1993-94 நாங்கள் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், சிந்தனை கோட்டங்கள், திங்க் டேங்க்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் போய் நாங்கள் விவரமாக எங்களுடைய கருத்தை அவர்களுக்கு முன்னால் வைப்போம். அங்கே பெரிய கூட்டங்கள்லாம் நடக்கும். என்ற மாற்று கருத்தை கூறுகிறவள் என்பதனால அப்போ ஒரு பெரிய ஒரு அலையை எதிர்த்து நாங்கள் நீச்சல் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். எங்களுடைய கருத்தை கூறும்போது அதுக்கு பெரிய எதிர்ப்பு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் ஆஃப் இந்தியா ஹைதராபாத்தில் நான் பேசும்பொழுது இது போன்ற ஒரு பெரிய கூட்டம், அதில் பெரிய பேரறிஞர்கள், பேராசிரியர்கள், சிந்தனையாளர்கள்லாம் இருந்தாங்க. அதில் என்னுடைய கருத்தை கூறிய பொழுது அதிலிருந்து ஒருத்தர் எழுந்து, உங்களை போன்றவர்களை சுட்டு கொல்ல வேண்டும், அதற்கு இந்த நாட்டினுடைய எதிர்ப்பை வளர்ப்பை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், இந்த நாட்டை இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு இருண்ட காலத்துக்கு சென்று எடுத்து சொல்லக்கூடிய சிந்தனையினுடைய பிரதிபலிப்பு நீங்கள் என்று கூறினார். அங்கே எல்லாரும் கைத்தட்டினாங்க. அவர்கள் அது போன்ற எதிர்ப்பு. நாங்கள் என்ன சொன்னோம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தை சொல்லவில்லை. இந்த நாட்டை வெளிநாட்டினுடைய முதலீட்டின் மூலமாக முன்னுக்கு கொண்டு வர முடியாது. இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு முதலீடு செய்கிற எந்த நாடுமே கிடையாது. ஏனென்றால் பல பேருக்கு தெரியாது, அமெரிக்கா செய்கிற முதலீடு மற்ற நாட்டிலேருந்து கடன் வாங்கி அதை முதலீடாக செய்கிறார்கள். அவர்கள்ட்ட பணம் கிடையாது. பணம் இல்லாத ஒரு நாட்டினுடைய முதலீட்டை வைத்து நாம் முன்னுக்கு வர வேண்டும், அதற்கு உண்டான கொள்கைகளை வகுக்க வேண்டும் என்று இங்கே யாராவது கூறினால், அந்த நாட்டில் பணம் இல்லை என்று கூறும் பொழுது நம்பவே இல்லை யாரும். அதனால இந்த நாடு மற்ற நாட்டினுடைய தொழில்நுட்பம் தேவையாக இருக்கலாம், பல நாடுகளினுடைய அனுபவத்தை நாம் ஏற்க முடியலாம். ஆனால் வெளிநாட்டிலிருந்து முதலீடு வந்துதான் இந்த நாடு முன்னுக்கு வரும் என்பதை நாங்கள் ஏற்கவில்லை என்று கூறினோம். அதற்கு இருந்த எதிர்ப்பு கட்டுக்கடங்காத எதிர்ப்பு. ஆனால் இப்போ புள்ளி விவரத்தை கூறுகிறேன். 1991 2011 வரைக்கும் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் நம்ம நாட்டினுடைய சேமிப்பின் மூலமாக உண்டான முதலீடு எவ்வளவு, வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீடு எவ்வளவு, இந்த 20 ஆண்டுகளுக்கு புள்ளி விவரம் இருக்கிறது. ஆனால் யாரும் இந்த புள்ளி விவரத்தெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இந்த நாட்டினுடைய மொத்த முதலீட்டில் 98.8% இந்த நாட்டில் சேமிக்கப்பட்ட பணத்தின் மூலமாக ஏற்பட்ட முதலீடு. 1.2% தான் வெளிநாட்டிலிருந்து வந்தது. சேமிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது? டாக்டர் ஜெகதீஷ் பகவதி நம் நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்களையும் அரசாங்கத்தையும் பார்த்து இந்த நாட்டினுடைய சேமிப்பு குறைய வேண்டும் என்று கூறிய பொழுது, நம்ம நாட்டினுடைய குடும்பங்களுடைய சேமிப்பு, நம்ம நாட்டினுடைய மொத்த உற்பத்தி ஜிடிபியில் 19% குடும்பங்களுடைய சேமிப்பு மாத்திரம்.
இந்த நாட்டினுடைய மொத்த சேமிப்பு 22%. குடும்பங்கள் அல்லாத நிறுவனங்கள் எல்லாம், கம்பெனி இவங்களெல்லாம் சேர்த்து சேமிக்கிற சேமிப்பு இன்னும் 3%, ரெண்டும் சேர்த்து 22%. அப்பொழுது நம்ம பொருளாதார நிபுணர்கள், நம்ம பத்திரிகைகள், அதாவது பொருளாதாரத்தை பற்றி எழுதுகிற பத்திரிகைகள், நம்ம அரசாங்கம், அரசியல் கட்சிகள் எல்லாரும் என்ன கூறினார்கள் என்றால், நம்ம நாட்டினுடைய மொத்த சேமிப்பே 22% தான். நாம் 8% வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நமக்கு 32% முதலீடு செய்ய வேண்டும். 8% வளர்ச்சிக்கு 32% முதலீடு செய்ய வேண்டும் என்பதற்கு ஆதாரமான கருத்து பொருளாதாரத்தில் 4 ரூபாய் முதலீடு செய்தால் 1 ரூபாய்க்கு வளர்ச்சி ஏற்படும். இதை கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ என்று கூறுவார்கள். நம்மால் 24% தான் முதலீடு செய்ய முடிகிறது. அதனால் 6% தான் வளர்ச்சி ஏற்படுகிறது. நமக்கு 8% வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் 32% முதலீடு தேவை. அதுக்காக 8% வெளிநாட்டிலிருந்து முதலீடு வாங்குவதை தவிர வழியே கிடையாது. இது ஒட்டுமொத்தமான அபிப்பிராயம். இதில் யாருக்கும் பிசிறடிக்காத ஒரு நிலை. அந்த நிலையில் நாம் என்ன கூறினோம், நம்ம நாட்டுக்கு 8% முதலீடு செய்கிற அளவுக்கு வெளிநாட்டில் பணம் கிடையாது. அவங்க நோட்டு அச்சடிச்சாதான் இப்போ தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி பின்னால் சொல்கிறேன். ஆனால் நம்ம நாட்டில் என்னாச்சு, குடும்பங்களுடைய சேமிப்பு 19%லேருந்து 28% உயர்ந்தது 2009க்குள்ள. நாட்டினுடைய சேமிப்பு 22%லேருந்து 37% உயர்ந்தது. இந்த நாட்டினுடைய முதலீடு 40% உயர்ந்தது. இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 9.2, 9.6, 9.8, 6.7, 9.6, 9.8. இந்த வளர்ச்சி ஏற்படுவதற்கு இந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை பொறுப்பான வாழ்க்கை முறை, அதனால் ஏற்படும் சேமிப்பு, அதனால் ஏற்படும் முதலீடு, இந்த நாட்டினுடைய மக்களுடைய சொந்த வாங்கும் பலம், அதுதான் நம்ம நாட்டினுடைய ஆதாரமான பலம். சைனாவுடைய பலம் என்ன? அமெரிக்கா அவங்க பொருளை வாங்கினா அவங்க பொருளாதாரம் நிலைக்கும். அந்த நாட்டு மக்கள் வாங்கும் சக்தியை வைத்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இல்லை. நம்ம நாட்டில் மாத்திரம்தான் அந்த மாதிரி ஒரு நிலை இருப்பதனால உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு வித்தியாசமான பொருளாதாரமாக இருக்கிறது. இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடு அதிகமாக தேவையில்லை. வெளிநாட்டினுடைய வாங்கும் சக்தியை வாய்த்து இவங்க அதிகமாக ஏற்றுமதி செய்து அதன் மூலமாக இவர்களுடைய வளர்ச்சி இல்லை. இவர்களே சேமிக்கிறார்கள், இவர்களே முதலீடு செய்கிறார்கள், இவர்களே உற்பத்தி செய்கிறார்கள், இவர்களே வாங்குகிறார்கள். இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சி உலகத்துக்கு தேவை என்பதை 2010 அக்டோபர் மாதத்தில் குளோபல் பேப்பர் நம்பர் 187, குளோபல் எக்கனாமிக் பேப்பர் நம்பர் 187 என்று ஒரு பெரிய ஒரு ஆய்வு பத்திரிகை, ஒரு ஆய்வு பேப்பர், அதை வெளியிட்டாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் என்று உலகத்திலேயே ஒரு பெரிய நிறுவனம். அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் ஆதாரமாக இருப்பதே இந்த நாட்டினுடைய சேமிப்பு தான். இந்த சேமிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் 2016லேருந்து 2026 வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் குடும்பங்கள் சேமிக்கிற சேமிப்பு இருக்கிறத ஒரு ஆண்டுக்கு $800 பில்லியன் இருக்கும். $800 பில்லியன் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கலாம், இதுக்கு என்ன அர்த்தம் என்று. இப்பொழுது வங்கியில் எல்லோருக்கும் கடன் கொடுத்திருக்கிறார்களே, அந்த கடனை பூரா சேர்த்து அதை ஒட்டுமொத்தமாக்கினா அது $800 பில்லியன் கிடையாது. இவ்வளவு நாள் வங்கிகள் கொடுத்த கடன் இருக்கிறத எல்லோருக்கும் மொத்த கடன் அது ஆண்டுக்கு ஆண்டு சேமிப்பாகும் இந்த நாட்டில் என்று கணித்தார்கள். அதன் மூலமாக இந்த நாட்டில் அடிப்படை தொழில்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எந்த விதமான முதலீடும் தேவையில்லை. $1 கூட முதலீடு இல்லாத $1.7 ட்ரில்லியன் அளவுக்கு இந்த நாட்டில் அடிப்படை தொழில்களுக்கு முதலீடு செய்கிற சக்தி இந்த நாட்டினுடைய குடும்பங்களுக்கு இருக்கிறது. இதன் மூலமாக உலகத்துக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்று 2010 கூறினார்கள். எந்த அளவுக்கு நமக்கு நம்ம அயாகோகா சுப்பிரமணியம் கூறியது போல மேற்கத்திய நாடுகளுடைய சிந்தனையினுடைய தாக்கத்தினால இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நம்மால் முடியாது,
அவர்கள் வந்துதான் நம்மை வளர வைக்க வேண்டும் என்கிற சிந்தனை இந்த நாட்டில் போற்றப்பட்டது, பரப்பப்பட்டது. அதற்கு எதிராக பேசுவதற்கு நாதி கிடையாது. இந்த நாட்டினுடைய பொருளாதார சக்தியை பற்றி பேசுகிறவர்களுக்கு பொருளாதாரம் தெரியாது. இப்படியெல்லாம் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்ப்பு. ஆனால் அதெல்லாம் தவிடுபொடியானது 2009 வாக்கில் உலக பொருளாதாரம் ஆட்டம் கண்ட பொழுது நம்ம பாரத பொருளாதாரத்தில் பெரிய ஒரு தாக்கம் ஏற்படாதது நம்ம நாட்டு பொருளாதார நிபுணர்களுக்கே ஆச்சரியம். இது எப்படி இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லையே? ஏனென்றால் மேற்கத்திய நாடுகளில் பிரச்சனை எப்படி வந்தது என்று தெரிந்தால் தானே இங்கே பிரச்சனை ஏன் இல்லை என்பது தெரியும். மேற்கத்திய நாடுகளில் பிரச்சனை வந்தது, அங்க குடும்பங்கள் எல்லாம் திவாலாகிவிட்டன. 11 கோடி மக்கள், 11 கோடி குடும்பங்களுக்கு 30 கோடி கிரெடிட் கார்டு, அல்ல 120 கோடி கிரெடிட் கார்டு. 11 கோடி குடும்பங்களுக்கு 120 கோடி கிரெடிட் கார்டு, 30 கோடி மக்களுக்கு 120 கோடி கிரெடிட் கார்டு. எல்லாமே கடன். கடன் வாங்கி வாழ்க்கை நடத்துவது என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தனக்கு ஒரு அந்த சொல்வார்களே எனக்கு தகுதி இருக்கிறது, அதாவது அந்த கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் என்று கூறுவார்கள். கடன் வாங்குவதற்கு தைரியம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவர்களுக்கு அந்த சமுதாயம் சுயபலம் உள்ள சமுதாயம் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்தார்கள். அதன் மூலமாக என்னாச்சு? வீடு கடன், உப்பு புளி மிளகா செலவு கடன், கார் கடன், எல்லாமே கடன். அந்த கடனை அவங்க திருப்பி கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட்டது. அமெரிக்க பொருளாதாரம் மற்ற நாடுகள்லேருந்து கடன் வாங்கி இருந்ததுனால, வங்கிகள்லேருந்து கடன் வாங்கி இருந்ததுனால அமெரிக்க வங்கிகள் அந்த கடனை வெளிநாட்டு வங்கிகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதால அந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை உலக பொருளாதார பிரச்சனையாக ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதில் நாம் ஏன் மாட்டிக்கொள்ளவில்லை என்றால், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நிதி அளவில் உலக பொருளாதாரத்தோட ஒட்டி போகலை. அதாவது சொல்லுவாங்க இன்டகிரேஷன் இன்டு குளோபல் எக்கானமி என்று கூறுவார்களே, அது நம்ம நாட்டில் நிறைவேற்றப்படவில்லை, நிறைவேற்றப்பட முடியவில்லை. அதற்கு எதிர்ப்பு இருந்தது. அதனால இந்த நாட்டு பொருளாதார நிபுணர்கள் நம்ம நாட்டினுடைய நிதியையும் உலக நிதியையும் எப்படியாவது ஒன்று சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அப்படி கொள்கைகள்லாம் வகுக்கப்பட்டன. அதுக்கு 1996 நம்ம ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்த பொழுது இந்த நாட்டினுடைய ரூபாயை எப்படி அதை கன்வெர்ட்டிபிள் கரன்சியாக மாற்றுவது. இப்போ நம்ம நாட்டினுடைய இன்று வரைக்கும் நம்ம நாட்டில் கேபிட்டல் அக்கவுண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி கிடையாது. அதை மாற்ற வேண்டும் என்று குழு அமைத்து 3 ஆண்டுகளுக்குள் இது முடிய வேண்டும் என்று சொல்லி அது முடிந்திருந்தால் நாமும் முடிந்திருப்போம். அது தடுக்கப்பட்டது. அதனால உலகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லோரும் ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாதாரம், இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கிற பொருளாதாரம், தன்னம்பிக்கை உள்ள பொருளாதாரம், சுய பலம் உள்ள பொருளாதாரம், வெளிநாட்டை ஏற்றுமதி மூலமாகவோ முதலீடு மூலமாகவோ சார்ந்திருக்காத ஒரு பொருளாதாரம், சுயசார்புள்ள ஒரு பொருளாதாரம் இந்த நாட்டில் 20 ஆண்டுல உருவாகியது. இது ஏன் சரிந்தது? இந்த நாட்டு மக்கள் அதற்கு காரணம் இல்லை. இன்றைக்கும் இந்த அளவுக்கு விலைவாசிகள் உயர்ந்திருந்தும், இந்த அளவுக்கு இந்த நாட்டில் கஷ்டங்கள் இருந்தும், இப்பொழுது 3 நாளைக்கு முன்னால டெல்லியில் ஆனந்த் சர்மா என்கிற நம்ம மத்திய அமைச்சர், வர்த்தக அமைச்சர் பேசுகிற ஒரு கூட்டத்தில் இருந்தேன் நான். அவர் கூறினார், நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமான செய்தி என்னவென்றால், நம்ம நாட்டினுடைய சேமிப்பு இன்னைக்கு 33% இருக்கிறது. இது பெரிய பலம். குடும்பங்கள் சேமிக்கின்றன. 92 சொல்லலையே, அது 94 சொல்லலையே. இன்றைக்கு அன்றைக்கு நம்ம நாட்டில் சேமிக்க தேவையில்லை. அப்ப கேட்டாங்க, நீங்க சேமிக்கவில்லை என்றால் முதலீடு எங்கிருந்து வரும்? நீங்க சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் செலவழியுங்கள், வெளிநாட்டிலிருந்து முதலீடு வரும்.
இப்படி கூறியவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து முதலீடு வரவில்லை, வேண்டிய அளவுக்கு வரவில்லை, எதிர்பார்த்த அளவுக்கு வரவில்லை, ஆனால் இந்த நாட்டில் சேமிப்பு இருக்கிறது என்று அவர் கூறினார். நம் மக்களுடைய சேமிப்பின் மூலமாக, குடும்பத்தினுடைய சேமிப்பின் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நடக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். நம்ம நாட்டு அரசாங்கம் இந்த ஆண்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அவங்களுடைய செலவுக்கு, நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக இல்லை. இந்த பணம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? நாமெல்லாம் வங்கியில் பணம் போடுவதால. வங்கியில் பணம் போடாதீர்கள், பங்கு மார்க்கெட்டில் பணம் போடுங்கள் என்று கூறியது யார் தெரியுமா? இந்த நாட்டு ஸ்டாக் புரோக்கர் யாரும் இல்லை, நம்ம பிரதம மந்திரி 2005 இதை கூறினார். எதுக்காக போய் வங்கியில் பணம் போடுறீங்க? பங்கு மார்க்கெட்டில் போடுறீங்கன்னா 15%, 20%, 30% வளருமே. அப்படி என்று கூறி இந்த நாட்டு மக்கள் பங்கு சந்தையில் பணம் போட தயாரா இல்லை. இந்த ஆண்டு பங்கு சந்தைக்கு போயிருக்க நம்ம மொத்த சேமிப்பில் 2012-13 நம்முடைய மொத்த சேமிப்பில் பங்கு சந்தைக்கு போயிருக்க பணம் எவ்வளவு தெரியுமா? 3%. போன ஆண்டு 1%, அதுக்கு முன்னாள் ஆண்டு 1%, அதுக்கு முன்னாள் ஆண்டு 1%, இந்த ஆண்டு 3% அது உயர்ந்திருக்கிறது. அதனால 300% உயர்ந்திருக்கிறது என்று பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கும் பங்கு சந்தைக்கும் ஒரு இடைவெளி இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய குடும்பங்கள். இது ஒரு இந்த நாட்டில் மாத்திரம் இல்லை, ஜப்பான்லேயும் அப்படிதான் இருக்கு. எந்தெந்த நாடுகளில் பொறுப்புள்ள குடும்பங்கள், பொறுப்புள்ள பெண்கள் இருக்கிறார்களோ, பொறுப்பான கலாச்சாரம் இருக்கிறதோ, தாய் தந்தையரை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கிறதோ, உற்றார் உறவினர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு இருக்கிறதோ, வேலை இல்லாதவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ, இந்த சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தார்மீக கடமை இருக்கிறதோ, நான் தனி மனிதன், என்னுடைய பணம் என்னுடையது என்கிற நினைப்பு எங்கு இல்லையோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி பொருளாதாரம் வளர முடியும். இந்த குணங்களை எல்லாம் உருவாக்க முடியாது சட்டத்தினால, பத்திரிகையில் எழுதுவதனால இதை உருவாக்க முடியாது, பிரசங்கங்கள் செய்வதனால இதை உருவாக்க முடியாது. ஆனால் இதெல்லாம், அந்த நல்ல குணங்களை எல்லாம் சட்டங்கள் மூலமாகவும் பேச்சுக்கள் மூலமாகவும் மற்றபடியாகவும் அழிக்க முடியும். இதுதான் வேலை நாட்டுகளில் நடந்தது. இப்பொழுது நம் நாட்டில் இந்த சரிவு ஏற்பட காரணம் என்ன? இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டுகொண்டிருந்த ஒரு நாட்டில், அதுவும் நிறைய ஏற்றுமதி ஆச்சு, இப்போ ஏற்றுமதி குறைந்து விட்டது, அதனால இந்த பிரச்சனை என்று கூறினால் பரவாயில்ல. எப்பவுமே நமக்கு ஏற்றுமதி ஒன்றும் அதிகம் கிடையாது. ஏற்றுமதியும் இப்போ கொஞ்சம் மேலே கீழே போகும். இறக்குமதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஏற்றுமதி குறைவாகவே இருக்கும். இதுதான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தில். அதுவும் குறிப்பாக நம்ம நாட்டில் கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்குவதனால நம்ம நாட்டில் ஏற்றுமதிக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லாத காரணம் என்னவென்றால், இந்த நாட்டில் உள்நாட்டில் வாங்குகிற சக்தி அதிகம். டொமஸ்டிக் கன்சம்ஷன் என்று கூறுவார்கள். அது கிட்டத்தட்ட 60% நம்ம நாட்டில். சைனாவில் 36% தான். அவங்க உற்பத்தி செய்வதே வெளிநாட்டை நம்பிதான். அதனால ஏற்றுமதியை நம்பியே இருக்கிற பொருளாதாரம் இல்லை. அதனால நம்ம நாட்டில் இந்த சொந்த உற்பத்தியில், சொந்த சேமிப்பில், சொந்த முதலீட்டில், சொந்த வாங்கும் சக்தியில் வளர்கிற இந்த பொருளாதாரத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை நானே ஒரு குற்ற உணர்வோடு பார்க்கிறேன். இவ்வளவு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை இந்த அளவுக்கு ஆய்வு செய்து, இது 1 மாதம் ஆகியது இந்த ஆய்வை நான் செய்வதற்கு. இதை இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் பிஸ்னஸ் லைன் பத்திரிகையிலையும் அதுக்கப்புறம் தமிழில் தினமணிலையும் இதை பற்றி கொஞ்சம் விவரமாக எழுதினேன். ஆனால் இதை எழுதுவதற்கு உண்டான தயாரிப்பு ஆய்வுக்கு 1 மாதம் முழுவதாக செலவாகியது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்ம நாணய மதிப்பு இப்படி குறைகிறதே. 2012 ஜனவரியில் நம்முடைய நாணய மதிப்பு $1 நாம் 45 ரூபா தான் கொடுக்கணும். அந்த மாதிரி நிலை. இந்த $1 45 ரூபாய் என்கிற ஒரு நிலையிலிருந்து $1 68 ரூபாய் கொடுக்கிற நிலை வரைக்கும் போய் இப்போ 66 ரூபாய் இருக்கிறது. நாளைக்கு என்ன நிலை என்று தெரியாது.
இந்த அளவுக்கு ரூபாய் மளமளவென்று சரிய காரணம் என்ன? பாருங்க, அந்த நாட்டினுடைய நாணயம் மதிப்பு குறைந்திருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த நாட்டினுடைய மற்ற ஏற்றுமதி இறக்குமதி, அந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணி, இதுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சரிவு ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய இறக்குமதி, அதாவது அந்நிய செலாவணியில் நாம் செலவழிக்கும் தொகை இருக்கிறத, அது நமக்கு அந்நிய செலாவணியில் வரவு இருக்கிறத அதை விட அதிகம். இது நடப்பு கணக்கில் துண்டு விழுகிறது. அந்த துண்டு விழுகிறது ஏராளமாக, அதுவும் நம்ம கட்டுக்கடங்காத துண்டாக மாறி இருக்கிறது. எப்பொழுதுமே சொன்னேன், 1951-52 1976 வரைக்கும் நமக்கு நடப்பு கணக்கில் துண்டு உண்டு. 76-77 77-78 இந்த 2 ஆண்டுகளில் தான் நமக்கு நடப்பு கணக்கில், வெளிநாட்டு நடப்பு கணக்கில் உபரி இருந்தது, ஒரு சிறிய அளவுக்கு உபரி. அதுக்கப்புறம் மறுபடியும் துண்டு விழுந்த கதை தான். 2002 வரைக்கும் துண்டு விழுந்தது. 1990 2002 வரைக்கும் $35 பில்லியன் துண்டு விழுந்தது. ஆனால் 2002 2004 இந்த 2 ஆண்டுகளில் $22 பில்லியன் உபரி ஏற்பட்டது. அப்பொழுதுதான் பாரத தேசம் என்கிறது உலகத்தில் பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இராணுவ சக்தியாக இருக்கிறது. இது ஒரு அறிவு கூர்மை உள்ள ஒரு நாடாக இருக்கிறது, ஒரு இன்டலெக்சுவல் பவர். இப்படி பலவிதமாக நம் நாட்டை நோக்குகிற ஒரு காலகட்டத்தில் தான் நம் நாட்டினுடைய நடப்பு கணக்கில் அந்நிய செலாவணி நமக்கு நாட்டில் அதிகமாக வருவதற்கு, அதாவது செலவை விட நம்ம நடப்பு கணக்கில் உபரி ஏற்பட்டது. அந்த சமயத்தில் நம்ம இந்த அரசாங்கம் வந்தது. அடுத்த ஆண்டிலிருந்து நிலைமை பாருங்க, 22 பில்லியன் உபரியிலிருந்து அடுத்த வருஷம் ஒரு ஆண்டும் எப்படி இந்த முதல் ஆண்டு $2.7 பில்லியன் நடப்பு கணக்கில் துண்டு விழுகிறது. அதாவது நம்ம அந்நிய செலாவணி வெளியில் போகிறது அதிகம், உள்ளே வருவது குறைத்தல். அடுத்த 2 ஆண்டுகளில் $10 பில்லியன் 2வது ஆண்டு 3வது ஆண்டு துண்டு விழுகிறது. 4வது வருஷம் $14 பில்லியன், 5வது ஆண்டு $28 பில்லியன், 6வது ஆண்டு $38 பில்லியன், 7வது ஆண்டு $48 பில்லியன், 8வது ஆண்டு $78 பில்லியன், 9வது ஆண்டு $89 பில்லியன். இது ஏறிக்கொண்டே போகிறதே. இதற்கு காரணம் என்ன? இதை எப்படி தடுப்பது? இதை தடுப்பதற்கு அவர் வழி கூடியது, அதாவது இந்த அந்நிய செலாவணி அதிகமாக போவதை தடுக்கக்கூடாது. நாம் அந்நிய செலாவணி வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் அது எப்படி? வெளிநாட்டிலிருந்து முதலீடு வர வேண்டும், பங்கு சந்தையில் முதலீடு வந்து அந்த பணத்தை வச்சு இதை ஈடுகட்ட வேண்டும் என்கிற பொருளாதாரம் நம் நாட்டில் போற்றப்பட்டது. பத்திரிகைகளால், பொருளாதார நிபுணர்களால் வெளிநாட்டிலிருந்து கடன் வாங்கிய பணத்தை வைத்து இந்த நாட்டில் செலவு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட வெளிநாட்டிலிருந்து பங்கு சந்தைக்கு வருகிற பணம் இருக்கிறது, அது கடன் தான். எப்பவுமே திரும்ப போகக்கூடியது கடன் தானே. இப்படியெல்லாம் கூறப்பட்டது. காரணம் என்ன? எந்த அளவுக்கு நாம் அந்நிய செலாவணியை இந்த அளவுக்கு வளர்வதற்கு காரணம் என்ன என்பதை யாருமே நுண்ணிய அளவில் பார்க்கவில்லை. அப்போ பார்த்தா இந்த நாட்டினுடைய இறக்குமதியில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அவர்கள் கூறினார்கள். கச்சா எண்ணெய் விலை மிக அதிகமாக உயர்ந்து விட்டதுனால நம் நாட்டினுடைய நடப்பு கணக்கில் துண்டு விழுந்தது. உயர்ந்தது வாஸ்தவம் தான். ஆனால் அதனால துண்டு விழுந்ததா? எக்கச்சக்கமாக தங்கம் வாங்குகிறோம், அதனால துண்டு விழுந்தது. வாங்குகிறோம், அதனால துண்டு விழுந்ததா? இதற்கு கணக்கு யாராவது கொடுத்தார்களா? கச்சா எண்ணெய் இவ்வளவு, அதன் மூலமாக இவ்வளவு துண்டு விழுந்தது. தங்கம் இவ்வளவு வாங்கினோம், அதனால துண்டு விழுந்தது. நான் அதை ஆய்வு செய்தேன். ஆனால் என் கண்ணுக்கு பட்டது
இந்த நாட்டினுடைய இந்த நடப்பு கணக்கில் இவ்வளவு பெரிய துண்டு விழுவதற்கு காரணம் கச்சா எண்ணெயோ தங்கமோ அல்ல, வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு இயந்திரமும் தளவாடங்களும் இந்த நாட்டினுடைய சுங்க வரிகள் குறைக்கப்பட்டு சுங்க வரியை கொடுக்க வேண்டாம் என்று சட்டம் இயற்றப்பட்டு சீனாவிலிருந்தும் ஜெர்மனிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இங்கிலாந்திலிருந்தும் நம்ம நாட்டினுடைய எந்த இயந்திரங்கள் நம் நாட்டில் உற்பத்தி செய்ய நம்ம நாட்டில் திறமை இருக்கிறதோ அந்த இயந்திரங்கள் அந்த தளவாடங்கள் எல்லாம் நம் நாட்டு உள்ள வந்தன. இந்த 9 ஆண்டுகளில் $587 பில்லியன் அளவுக்கு இந்த நாட்டில் அந்த அளவுக்கு ஒரு நாடு இந்த அளவுக்கு இறக்குமதி செய்து அதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படவில்லை என்றால் அந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுமா ஏற்படாதா? நீங்கள் எல்லாம் நிறைய பேர் வியாபாரம் தெரிஞ்சவங்க. நீங்கள் ஒரு 50 கோடி முதலீடு செய்து அதற்கு உண்டான வருமானம் வரவில்லை என்றால் அந்த 50 கோடி முதலீடு செய்தது நஷ்டம். அதற்கு உண்டான வருமானம் இல்லை என்றால் நீங்கள் வங்கிகளுக்கு பணம் கொடுக்க முடியாது, உங்கள் பங்குதாரர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. இதே நிலை $587 பில்லியன் அந்த அளவுக்கு இறக்குமதி செய்ததுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி எவ்வளவு? இந்த தளவாடங்களும் இயந்திரங்களும் $587 பில்லியன் என்றால் கச்சா எண்ணெய் எவ்வளவு? $515 பில்லியன் தான். கச்சா எண்ணெய் இறக்குமதி $800 பில்லியன், ஆனால் நாம் $300 பில்லியன் ஏற்றுமதியும் செய்தோம். அதே போல தங்கம் இறக்குமதி ஏற்றுமதி இதை ரெண்டையும் சேர்த்து கணக்கு போட்டால் 9 ஆண்டுல $161 பில்லியன் தான். கச்சா எண்ணெய் $500 பில்லியன், தங்கம் $161 பில்லியன், ஆனால் தளவாடங்களும் இயந்திரங்களும் $587 பில்லியன். இந்த உண்மை அப்படியே மறைக்கப்பட்டது. எப்படி இந்த அளவுக்கு தளவாடங்களும் இயந்திரங்களும் நம் நாட்டுக்குள் வர முடிந்தது? இந்த 9 ஆண்டுகளை நான் 4 ஆண்டுகளாகவும் 5 ஆண்டுகளாகவும் பிரித்து பார்த்தேன். முதல் 4 ஆண்டுகளில் மொத்த இறக்குமதி அடுத்த 5 ஆண்டுகளில் $407 பில்லியன், முதல் 4 ஆண்டுகளில் $180 பில்லியன். ஐக்கிய முன்னணி சர்க்காரினுடைய முதல் 4 ஆண்டுகளில் $180 பில்லியன் தளவாடங்களும் இயந்திரங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் $407 பில்லியன். இது எப்படி நடந்தது தெரியுமா? வரி குறைக்கப்பட்டது, சுங்க வரி குறைக்கப்பட்டது. 1000 மெகாவாட்டுக்கு அதிகமாக இருக்கிற மின்சாரம் உற்பத்தி செய்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் 0 ரேட்டட் டியூட்டி. எஃகுக்கு இறக்குமதி வரி கிடையாது. இது போன்ற இறக்குமதி வரிகள் விலக்கப்பட்டன. அதன் மூலமாக சுனாமி போல வெளிநாட்டிலிருந்து பொருள்கள் இங்கு வர ஆரம்பித்தது. சீனாவிலிருந்து பொருள்கள் வர ஆரம்பித்தன. இதன் மூலமாக நம்ம நாட்டினுடைய நடப்பு கணக்கில் $339 பில்லியன் துண்டு விழுந்தது. அதன் மூலமாகத்தான் ரூபாய் சரிவு. சரி, இவ்வளவு இயந்திரங்களும் தளவாடங்களும் நம் நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தால் உற்பத்தி பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டுமே. உற்பத்தி எந்த அளவுக்கு வளர்ந்தது? முதல் 4 ஆண்டுகளில் ஐக்கிய முன்னணி சர்க்கார் 11.5% உற்பத்தியில், அதாவது உற்பத்தி செய்கிற பொருள் இருக்கிற அதனுடைய வளர்ச்சி, மொத்த உற்பத்தி வேற, உற்பத்தி செய்கிற பொருள் ப்ரொடக்ஷன் அதனுடைய தொகை அதிகமாகியது 11.5%. அதற்கு பிறகு $407 பில்லியன் நாம் இறக்குமதி செய்கிறோம் தளவாடங்களையும் இயந்திரங்களையும். அடுத்த 4 ஆண்டுகளில் இது 5% இந்த வளர்ச்சி குறைகிறது. தளவாடங்கள் வருகின்றன, இயந்திரங்கள் வருகின்றன. இந்த நாட்டினுடைய உற்பத்தியை அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் இறக்குமதி வரி குறைக்கப்படுகிறது.
அந்த இயந்திரங்கள் இங்கு வந்து வளர்ச்சி அதிகமாவதற்கு பதில் வளர்ச்சி 11.5%, 5% குறைகிறது. அது மாத்திரமல்ல, இந்த இயந்திரங்களையும் தளவாடங்களையும் உற்பத்தி செய்கிறவர்கள் இங்கே இருக்காங்க. BHEL, L&T, அவங்களுடைய உற்பத்தி 10% குறைகிறது. கம்பெனிகளை மூடுகிறார்கள், ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழக்கிறார்கள். ரத்ன கம்பளம் போட்டு இறக்குமதி செய்வதற்காக எல்லா விதமான வரிச்சலுகையும் கொடுத்து இந்த நாட்டிலிருந்து $407 பில்லியன் பணம் வெளிநாட்டுக்கு அனாவசியமாக போனது. அதனால் இந்த நாட்டில் வளர்ச்சி ஏற்படவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. இதை எல்லோரும் அவங்க கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தினசரி எவ்வளவு ஏற்றுமதி அதிகமாகிறது என்று அவங்களுக்கு தெரியும். போன ஆண்டு எவ்வளவு, போன மாதம் எவ்வளவு, அது மாத்திரமல்ல வருகிற 6 மாதத்தில் எவ்வளவு வரும் என்றும் தெரியும். ஏனென்றால் ஆர்டர்கள் கொடுத்திருப்பார்கள் இல்லையா? இவ்வளவையும் பார்த்து கொண்டு இந்த நாட்டினுடைய அதிகாரிகள், இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்கள், யார் யார் அரசாங்கம் ஆலோசனை கேட்கிறதோ அவர்கள் எல்லோரும் ஏன் மௌனம் சாதித்தார்கள்? காரணம் என்னவென்றால், இறக்குமதி செய்வதை எதிர்த்தால் அவர் உலகமயமாக்குதல், தாராளமயமாக்குதல் கொள்கையை எதிர்க்கிறாரே. அந்த அவப்பெயர் எந்த பொருளாதார நிபுணரும் ஏற்பதற்கு தயாராக இல்லை, மந்திரிகளும் ஏற்பதற்கு தயாராகவில்லை. இவர்கள் எல்லோரும் ஃப்ரீ ட்ரேட் அந்த மாயில மாட்டிக்கொண்டதுனால இந்த பிரம்மாண்டமான ஒரு சுனாமி போல இந்த நாட்டில் இயந்திரங்களும் தளவாடங்களும் இங்கு வந்து அதன் மூலமாக உற்பத்தி ஏற்படாததுனால இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கிருந்தோ எங்கோ வந்து விட்டது. அது மாத்திரம் இல்ல, நீங்க 2002லேருந்து 2004 வரைக்கும் இந்த நாட்டில் தளவாடங்களும் இயந்திரங்களும் எவ்வளவு திறமை இறக்குமதி செய்யப்பட்டன? ஒரு ஆண்டுக்கு $10 பில்லியன் அவ்வளவுதான். ஆனா ஒரு ஆண்டுக்கு $90 பில்லியன் அளவுக்கு அது உயர்ந்தது, 9 மடங்கு உயர்ந்தது. அதன் மூலமாக ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது. இது இயந்திரங்கள் தளவாடங்கள், அதாவது உற்பத்தி செய்யும் இயந்திரங்கள் இங்கு வந்ததுனால. உற்பத்தி செய்ய பொருள்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தன. சீனாவிலிருந்து மாத்திரம் கடந்த 9 ஆண்டுகளில் $50 பில்லியன், $1 பில்லியன் இன்றைய கணக்கில் 6600 கோடி ரூபாய். இந்த 9 ஆண்டுகளில் $50 பில்லியன் வெளிநாட்டிலிருந்து, அதாவது சைனாவிலிருந்து நம் நாட்டுக்கு பொருள் அதிகமாக வந்தது. இதன் மூலமாக இயந்திரங்களை உற்பத்தி செய்யும் கம்பெனிகளுக்கும் நஷ்டம், தாக்கம், அவர்கள் வியாபாரம் சரிவு. அதே போல சின்ன சின்ன வியாபாரிகள், சின்ன சின்ன உற்பத்தியாளர்கள், அதிலிருந்து பெரிய உற்பத்தியாளர்கள் வேலை மக்களுக்கு வேண்டிய பொருள்களை தயாரிக்கிறார்களே, அவர்களுடைய வியாபாரத்துக்கும் சரிவு. இந்த நாட்டுக்கு சரிவு ஏற்பட்டது இந்த நாட்டினுடைய இறக்குமதியால, தங்கத்தால் இல்லை, கச்சா எண்ணெயினால் இல்லை. இதை எடுத்து எழுதிய பிறகு இதுக்கு பதில் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, மறுப்பதற்கு யாரும் இல்லை. ஏன் இது ஏற்பட்டது? பல பேர் இந்த கட்டுரைகளுக்கு பெரிய ஆச்சரியம், கண்களை திறந்திருக்கிறீர்கள். கண்களை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் புள்ளி விவரங்கள் எல்லாமே ஊடகங்கள் இருக்கின்றன. ரிசர்வ் பேங்க் ஊடகத்தில் இருக்கிறது, நம்முடைய வர்த்தக மந்திரி வர்த்தக அமைச்சகம் அதனுடைய ஊடகத்தில் இருக்கிறது, நம்முடைய நிதியமைச்சத்தினுடைய ஊடகத்தில் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னிப்பாக கவனிக்காதவர்கள் இருந்ததனால தான் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது. இப்படி ஒரு மெத்தனமா ஏன் இதை செய்தார்கள்? இதை நான் ஒரு அதிகாரி கிட்ட கேட்டேன். அந்த சமயத்தில் நிதித்துறையில் செயலாளராக இருந்தவர். அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஏராளமாக அந்நிய செலாவணி வந்து கொண்டிருந்ததால் இதை எப்படி செலவழிப்பது என்பது தெரியாத, இந்த மாதிரி பெரிய ஒரு சுனாமியை உள்ளே கொண்டு வந்து விட்டால் அந்நிய செலாவணியை செலவழித்து விடலாம். இந்த அந்நிய செலாவணியில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, பல பேருக்கு தெரியாது.
நம்ம ஐயாக்கோக்கோ சுப்பிரமணியம் வெளிநாட்டுக்கு ஒரு ஏற்றுமதி செய்கிறார், $20 மில்லியன் ஏற்றுமதி செய்கிறார்னு வச்சுப்போம். அந்த $20 மில்லியன் அவருக்கு கிடைத்த உடனே அரசாங்கம் அந்த $20 மில்லியன் வாங்கி கொண்டு இவருக்கு ரூபாய் கணக்கில் கொடுத்து விடுவார்கள். அந்த ரூபாய் கணக்கில் இவருக்கு பணம் வந்த உடனே இவர் வங்கியில் கொண்டு அதை கட்டி விடுவார். வங்கிக்கு இவர் 14% வட்டி கொடுக்குறார். அதனால் அந்த $20 மில்லியன் இவர் வங்கிக்கு பணம் கொடுத்ததுனால் இவருக்கு 14% வட்டியில் சேமிப்பு. ஆனால் அரசாங்கம் இவர்கிட்டேருந்து இந்த அந்நிய செலாவணியை வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார் இல்லையா, அது அமெரிக்காவினுடைய பல அவங்க ட்ரெஷரி பாண்ட், அவங்களுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இதில் தான் அந்த பணத்தை போடுறாங்க. அதுக்கு 1.5% தான் வட்டி. நம்ம ரூபாய்க்கு 14% வட்டி. வெளிநாட்டில் இந்த அந்நிய செலாவணி அரசாங்கம் கையிருப்பு இருக்கிறது, அது 1.5%. இது அந்நிய செலாவணி இந்த நாட்டுக்காக அரசாங்கம் தன் கையில் வைத்துக் கொண்டிருப்பதால் அது அரசாங்கத்துக்கு பெரிய நஷ்டம். இது அந்நிய செலாவணி வளர வளர இந்த அரசாங்கத்துக்கு நஷ்டம், ரிசர்வ் பேங்க் நஷ்டம். இதை எப்படி குறைப்பது என்று பார்த்து இந்த பெரிய மடையை திறந்து விட்டார்கள். அதை திறந்து விட்டோமே, இதில் எவ்வளவு தண்ணி போயிருக்குங்கிறத யாருமே கவனிக்காத ஒரு அலட்சியமாக இருந்ததுனால இந்த நாட்டில் ஒரு பெரிய பேராபத்து ஏற்பட்டது. இந்த நாட்டு மக்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இந்த நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது இந்த அரசாங்கம் தான். இந்த அளவுக்கு அலட்சியமான ஒரு பொருளாதார நிபுணர்கள், அரசாங்க அதிகாரிகள், எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த சிஸ்டத்தில் ஒரு ஆள் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மடையை திறந்து விட்டு அதை தடுக்க முடியாத வெள்ளமாக வந்து கொண்டிருக்கிறது. இது யாரும் அரசாங்கத்துக்கு எடுத்து கூறாதவர்கள் இல்லை. எல்என்டி சேர்மன் ஏஎம் நாய்க்கு என்கிட்ட பல காலம் அழுதுருக்கார். சார், என் கம்பெனியெல்லாம் மூடிட்டு இருக்கேன் நான். அவங்க பாய்லர் 20 ஆண்டு வேலை செய்யும். சைனாவினுடைய பாய்லர் 12 ஆண்டு தான் வேலை செய்யும். நம்ம மக்கள் எல்லாம் அந்த 12 ஆண்டு வேலை செய்கிற பாய்லரை வாங்குகிறார்கள். அது விலை குறைவு என்பதனால. 20 ஆண்டு வேலை செய்யக்கூடிய பாய்லரை விற்க முடியல. காரணம் என்னவென்றால், சுங்கவரியை குறைத்ததன் மூலமாக இந்த 12 ஆண்டு வேலை செய்யக்கூடிய பாய்லர் இருக்கிறத 20 ஆண்டு வேலை செய்யக்கூடிய பாய்லரை விட மிக குறைவான மலிவான விலையில் கிடைத்ததுனால எல்லோரும் அதை வாங்க ஆரம்பித்தார்கள். 12 ஆண்டுகளுக்கு பின்னால் பார்த்து கொள்ளலாமே. இதை வாங்கியவர்கள் எல்லோருமே பெரிய பெரிய தொழிலதிபர்கள், சாதாரணமான ஆள் இல்லை. இந்த $407 பில்லியன் கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள். 30,000 40,000 அரசாங்க வங்கியில் இருந்து கடன் வாங்கியவர்கள், திருப்ப கொடுக்க முடியாதவர்கள், அவர்களுக்கு வகை செய்து கொடுக்கிறது வங்கிகள். கடனை திருப்ப கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு அது என்பிஏ என்று கூறுவார்கள். உங்களுக்கு திருப்ப கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்பதை காட்டுகிற ஒரு குறி. நீங்கள் வட்டியை ஒரு 180 நாளைக்கு, இப்போ 90 நாளாக குறைச்சிருக்காங்க, 180 நாளைக்கு உங்கள் வட்டியை கொடுக்க முடியல, இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய தவணையை கொடுக்க முடியலன்னா உங்களுக்கு கொடுக்குற சக்தி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி 1,00,000 கோடி ரூபா கொடுக்க முடியாத பணம் என்று கணக்கிடப்பட்டு அதில் 78,000 கோடி ரூபா பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், 22,000 கோடி ரூபா தான் 18 லட்சம் இந்த சிறு தயாரிப்பாளர்கள், சிறு உத்தியோகஸ்தர்கள், இவங்கெல்லாம் வாங்கின பணம். 18 லட்சம் பேர் 22,000 கோடி ரூபா, 900 பேர் 78,000 கோடி ரூபாய். அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான வசதிகளும் செய்து கொட்டப்பட்டு, அவங்க பேரை சொல்லக்கூடாது, என்ன பெரிய பெரிய கம்பெனி, அது மூலமாக நஷ்டம் ஏற்படும். இந்த சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறாங்களே, 30,000 கடன் வாங்கினார், 12,000 வட்டி கட்ட முடியவில்லை, அவருடைய ஃபோட்டோவை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எனக்கு இந்த சிறு தொழிலதிபர்கள் என்னை வந்து பார்த்து இதை கூறிய உடனே 2 நாள் என்னால் தூங்க முடியல. அவங்க சொன்னாங்க, எங்கள் மானமே போயிடுது சார். அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த 40,000 ரூபா கடன் வாங்கி 12,000 ரூபா வட்டி கட்ட வேண்டியவர் இருக்கிறாரு, அந்த செய்தியை கொடுப்பதற்கு அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் 6,000 ரூபா. ஒரு பொண்ணு கடன் வாங்கி
அவள் எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தா. அதே மாதிரி தான் 30,000 ரூபா கடன் வாங்கி 8,000 ரூபாய் 9,000 ரூபா வட்டி கட்ட முடியல. அந்த பொண்ணுடைய அப்பா பேரை போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதால் அந்த பொண்ணு கல்யாணம் நின்றுச்சு. அவங்க 60-70 அட்வர்டைஸ்மெண்ட் இது மாதிரி காண்பித்து, சார் நாங்கள்லாம் எங்கள் ஊரில் நாணயத்தோடு வாழ்கிறவர்கள், ஒன்றும் இல்லை சார், 180 நாளில் எங்களால் எங்களுடைய வட்டியை கட்ட முடியல. காரணம் என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு. அவர்கள் பணம் கொடுத்தால் தானே நாங்கள் வங்கிக்கு வட்டி கட்ட முடியும். இதை கேட்பதற்கு நாதி கிடையாது. அன்றைக்கு நான் அந்த 3 நாளைக்கு முன்னால் அந்த பொதுக்கூட்டத்தில் ஆனந்த் சர்மா பேசும்போது கூறினார், சிறிய தொழில்கள் உற்பத்தியாளர்கள் மூலமாக இந்த நாட்டில் 40% ஏற்றுமதி நடக்கிறது, 45% இந்த நாட்டில் உற்பத்தி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு வங்கிகளை அவர்களுக்கு கடன் கொடுப்பை வைப்பது கடினமாக இருக்கிறது. வங்கிகள் கடன் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உற்பத்தியை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு அவங்க மூலமாக தான் வேலை வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்தில் 2006ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு நேஷனல் எக்கனாமிக் சென்சஸ் என்று நடத்தினார்கள். அப்போ அரசாங்கத்துக்கே ஆச்சரியம், இந்த நாட்டில் 4.3 கோடி தொழில் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அதில் 75% அந்த தொழிலை ரெஜிஸ்டரே பண்ணுறது கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணாதான ஆபத்துன்னு அவன் பண்ணுறதே கிடையாது. 4.3 கோடி, அவங்க மூலமாக 10 கோடி பேருக்கு வேலை கிடைக்கிறது. ஆனால் இந்த 4.3 கோடி தொழில் நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாகவோ வங்கி மூலமாகவோ கிடைக்கிற மூலதனம் 2% தான். 10 கோடி பேர் வேலை செய்கிறார்கள். அந்த தொழில்களுக்கு அரசாங்கமும் வங்கிகளும் சேர்ந்து 2% தான் அவங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய மக்களுடைய சேமிப்பு இருக்கிறது. அந்த சேமிப்பு இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கும் தான் உபயோகமாகிறது. அவர்கள்லாம் எனக்கு நண்பர்கள். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்ககிட்டயே இவ்வளோ தூரம் பழகிட்டு எங்ககிட்ட கன்சல்டன்சி கொடுத்து எங்ககிட்ட ஃபீஸ் வாங்கி எங்களுக்கு எதிராக பேசுகிறீர்களே. நான் உங்களுக்கு எதிராக பேசவில்லை, இந்த தேசத்துக்கு சாதகமாக பேச வேண்டிய ஒரு நிலை இருப்பதனால். இதன் மூலமாக இந்த நாட்டினுடைய ஏற்றுமதி அதிகமாகி அந்நிய செலாவணி வெளிநாட்டுக்கு போகிறது. அந்நிய செலாவணி வெளிநாட்டுக்கு போவதனால இந்த நாட்டினுடைய நடப்பு கணக்கில் துண்டு விழுகிறது. இந்த நாட்டில் எந்த அளவுக்கு நடப்பு கணக்கில் துண்டு விழுகிறதோ அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தி குறைகிறது. பல பேருக்கு பொருளாதாரத்தில் இது ஒரு சிக்கலான விஷயம். ஏற்றுமதி செய்யும் பொழுது இந்த நாட்டினுடைய ஜிடிபி என்கிறார்களே, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் நேஷனல் இன்கம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், இது அதிகமாகும். இறக்குமதி செய்யும் பொழுது அது குறையும். இறக்குமதி அதிகமாகும் பொழுது எந்த அளவுக்கு ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய வளர்ச்சி குறையும். இந்த நடப்பு கணக்கில் துண்டு விழுந்ததுனால இந்த நாட்டினுடைய வளர்ச்சி குறைந்தது. அது மாத்திரம் இல்லை, இப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் ஏன் தெரியுமா வரியை குறைச்சோம், இந்த நாட்டில் விலைவாசி அதிகமாக இருக்கிறது அதனால் வரியை குறைச்சோம். மக்களுக்கு குறைஞ்ச விலையில் சாமான்கள் கிடைத்தால் தானே இந்த நாட்டினுடைய விலைவாசி குறையும். இது காரணமாக்கப்பட்டது 2008. அதனால சுங்க வரியை 16% 8% குறைத்தார்கள். இறக்குமதி வரியை 16% 8% குறைத்தார்கள். ஏனென்றால் பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது, விலைவாசி அதிகமாக இருக்கிறது. அதன் மூலமாக பெரிய அளவுக்கு இந்த நாட்டில் இறக்குமதி நடந்ததுனால, அந்நிய செலாவணி வெளியில் போனதுனால, அதன் மூலமாக நடப்பு கணக்கில் துண்டு விழுந்ததுனால இந்த நாட்டினுடைய ரூபாய் மதிப்பு குறைந்தது. ரூபாய் மதிப்பு குறைந்ததுனால இந்த நாட்டினுடைய இறக்குமதிக்கு நாம் கொடுக்கிற பணம் அதிகமாகியது, அதன் மூலமாக விலைவாசி அதிகமாகியது. எந்த விலைவாசியை குறைப்பதற்காக சுங்கவரியை குறைத்தோமோ அந்த சுங்கவரி மூலமாக ரூபாயினுடைய மதிப்பு குறைந்ததுனால இந்த நாட்டில் விலைவாசி குறையவில்லை. 2 கன்னத்திலையும் அடி.
சுங்கவரி குறைத்ததுனால நம்ம நாட்டுக்கு அரசாங்கத்துக்கு வருமானமும் போச்சு. அதன் மூலமாக ஏராளமாக இறக்குமதி நடந்து அந்நிய செலாவணியும் போச்சு. அதன் மூலமாக ரூபாயினுடைய மரியாதையும் குறைஞ்சு ரூபாயினுடைய மதிப்பும் குறைந்தது. ரூபாயினுடைய மதிப்பு குறைய வேண்டியதுதான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. யார் சொல்கிறது? நம்ம நாட்டினுடைய டெபுட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் மான்டேக் சிங் அலுவாலியா. அவர் 2வது ஆள் இந்த நாட்டை பற்றி தெரியாதவர் இந்த நாட்டில் இருக்கார். ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் ஒரு இரவு இந்த பிரதம மந்திரியோ இந்த மான்டேக் சிங் அலுவாலியாவோ அல்லது நம்ம ரகுராம் ராஜனோ ஒரு கிராமத்தில் போய் ஒரு நாள் ராத்திரி தங்கினாக்க பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடப்பு பொருளாதாரம் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இந்த நாட்டை பற்றியே தெரியாத அமெரிக்காவில் எந்த அளவுக்கு வசதி உள்ள அவங்களுக்கு அலுவலகங்கள் இருக்கின்றனவோ, 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறதோ, ரோடு வசதி இருக்கிறதோ, வாசனை வசதி இருக்கிறதோ, அவங்க இங்கே இருக்க ஒரு நிலைக்கும் மனநிலைக்கும் சூழ்நிலைக்கும் அமெரிக்காவில் இருக்க மனநிலைக்கும் சூழ்நிலைக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏனென்றால் அந்த மாதிரி நிலையை நாம் உருவாக்கியிருக்கோம். அமெரிக்கா போல சில இடங்களை நம்ம நாட்டில் உருவாக்கியிருக்கோம். அந்த இடத்துலயே அவங்க இருக்காங்க. இந்த நாட்டை பற்றியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. இந்த நாட்டை பற்றி என்ன தெரியும்னு அவர்களை கேட்பதற்கு நாதி கிடையாது. அதனால் இந்த நாட்டை பற்றி அறியாத அவர் ரூபாயினுடைய மதிப்பு குறைய வேண்டியதுதான். ஜனவரி மாதத்தில் எக்கானமிஸ்ட் பத்திரிகை உலகத்திலேயே பொருளாதாரத்தில் அவர்களுடைய கருத்து பலராலும் படிக்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளுடைய சித்தாந்தம், அவர்களுடைய பொருளாதார வழிமுறை, இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எக்கானமிஸ்ட் பத்திரிகை தான் எல்லோரும் படிப்பார்கள். கொள்கைகளை வகுக்கிற பெரிய ஒரு பொது நிலையில் இருக்கவங்க கூட அந்த பத்திரிகை தான் படிப்பாங்க. அதில் எழுதியிருக்காங்க, ரூபாய்க்கும் டாலருக்கும் நாம் ஏதாவது ஒரு மதிப்பு போட வேண்டும் என்றால் 19.75 ரூபாய் மூலமாக ஒரு டாலர் வாங்க முடியும். அதுதான் டாலர் மதிப்பு. அதாவது 20 ரூபா தான் ஒரு டாலர் மதிப்பு. ஆனால் சந்தையிலேயே இந்த அளவுக்கு, அதாவது அந்த சமயத்தில் டாலர் 56 ரூபா இருந்தது. ஏன் இந்த அளவுக்கு டாலருக்கு ஒரு உயர்வு, ரூபாய்க்கு ஒரு தாழ்வு? இட் இஸ் a highly undervalued currency எப்படி என்று எக்கானமிஸ்ட் பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. ஏன்னா வாங்கும் சக்தியை வைத்து ஒரு நாணயத்தினுடைய மதிப்பை போட்டால் ரூபாயினுடைய மதிப்பு ஒரு டாலருக்கு 20 என்று வருகிறது. ஆனால் நாணய சந்தையில் இன்றைக்கு 66 ரூபாய். நம்ம நாட்டில் இருக்க நம்ம டெபுட்டி சேர்மன் பிளானிங் கமிஷன் இருக்கிறார். அவர் கூறுகிறார் இது விலை குறைய வேண்டியது தான் ரூபாய். அவரை கேட்பதற்கு யாரும் கிடையாதா? பத்திரிகைகள் கேட்கலையே, பொருளாதார நிபுணர்கள் கேட்கலையே. ரூபாயினுடைய மதிப்பு குறைந்தது உங்களுடைய கொள்கைகளால், இந்த நாட்டுக்கு தேவையில்லாத இறக்குமதி செய்ததுனால, அதனால நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு போனதுனால இந்த நாட்டில் 339 பில்லியன் டாலர் நடப்பு கணக்கில் துண்டு விழுந்ததுனால அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி நம் கையில் இருந்து போனது. நாம் கடன் வாங்க வேண்டி வந்தது. வெளிநாட்டில் இருந்து வந்த அந்நிய செலாவணியை நாம் ஊதாரித்தனமாக செலவழித்தோம். எப்படி இந்த நாடு பிழைத்தது தெரியுமா? பல பேருக்கு தெரியவே தெரியாது. இன்னும் இந்த பொருளாதார நிபுணர்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை. இந்த நாடு பிழைத்தது இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகளால் அல்ல, கொள்கைகளையும் மீறி தான் இந்த நாடு பிழைத்தது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூறுவார். இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்களே, தச்சனாக, கருமாராக, கிளார்க்காக, ஐடி ப்ரொஃபஷனில் போய் வேலை பண்ணுறாங்கல்ல, அவங்க 9 ஆண்டுகளில் நம்ம நாட்டுக்கு அனுப்பித்த தொகை 335 பில்லியன் டாலர். அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு, அவங்க சகோதரியை படிக்க வைக்கிறதுக்கு, சகோதரனை படிக்க வைக்கிறதுக்கு, சகோதரிக்கு திருமணம் செய்வதற்கு, குடும்ப பொறுப்புனாலையும் தார்மீக பொறுப்புனாலையும் தனக்கு கடமை இருக்கிறது என்று நினைப்பதாலேயும் அவங்க அனுப்பின பணம் இருக்கிறத, அதன் மூலமாகத்தான் நம் நாட்டினுடைய பொருளாதாரம் நிலைத்திருக்கிறது. சென்ற ஆண்டு மாத்திரம் 80 பில்லியன் டாலர் வந்திருக்கிறது. அங்கு இந்த 335 பில்லியன் டாலருக்கு நம் நாட்டினுடைய கொள்கைகளுக்கு சம்பந்தம் கிடையாது, பொருளாதாரத்துக்கு சம்பந்தம் கிடையாது, அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது, சட்டங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
பொருளாதார நிபுணர்களுக்கு சந்தனம் கிடையாது, பொருளாதார சிந்தனையாளர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த நாட்டினுடைய தார்மீகமான வாழ்க்கை முறை கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் தான் தொடர்பு. ஏதாவது ஒரு வார்த்தை இதை பற்றி நம்ம பிரதம மந்திரி பேசியிருப்பாரா, நிதியமைச்சர் பேசியிருப்பாரா, இந்த நாட்டினுடைய பொருளாதார நிபுணர்கள் பேசியிருப்பார்களா, இந்த நாட்டினுடைய பத்திரிகைகள் பேசியிருக்குமா? இது ஏதோ நடக்க வேண்டியது நடக்கிறது. எந்த அளவுக்கு இருமாப்பு! இந்த பணம் திரும்ப போகாது. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற முதலீடு திரும்ப போகும், கடன் திரும்ப போகும். இது வந்த பணம், இது நம்ம நாட்டினுடைய நீரோட்டத்தில் கலக்கிறது, இந்த நாட்டினுடைய சேமிப்பாக மாறுகிறது, இந்த நாட்டுடைய செல்வமாக மாறுகிறது. ஒரு வார்த்தை அவங்களுக்கு, இந்த பணம் அனுப்புகிறாயே உனக்கு இதை தருகிறேன், ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு நிலை. ஏதாவது ஒரு பத்திரிகையில் யாராவது இதை பற்றி படிச்சிருந்தா கொஞ்சம் கையை உயர்த்துங்க. வெளிநாட்டிலிருந்து குடும்ப பொறுப்பு கலாச்சார ரீதியாக அவரவர்கள் தார்மீக உணர்வு காரணமாக மற்றவர்களுக்காக, வேற எந்த கலாச்சாரத்திலையும் இது நடக்காது. அமெரிக்காவில் நடக்காது. இது அவங்க பணம், அவங்களது. அவன் போய் ஈராக்கில் வேலை செஞ்சா அவன் வச்சுட்டு இருப்பான் அந்த பணத்தை, அவ்வளவுதான். மற்றவர்களுக்காக கொடுப்பது என்கிற தன்னுடைய வருமானம் தன்னுடையது மாத்திரமல்ல என்கிற ஒரு வாழ்க்கை முறை, ஒரு சிந்தனை, ஒரு கலாச்சாரம், ஒரு தார்மீக உணர்வு இந்த நாட்டில் இருப்பதனால தான் இந்த $335 பில்லியன் வந்தது. இது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மூலமாக இந்த தொகையை உயர்த்த முடியாது. ஆனால் குடும்பத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு அரசாங்கம் வழி செய்து வருகிறது. நீங்கள் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கு சண்டை வரும், இது தெரியும். அதில் சில சமயம் கலாச்சார ரீதியாக யார்களுக்கு குணம் குறைந்திருக்கிறதோ அவங்க கையை கூட நீட்டுவாங்க. இதை மற்றவர்கள் பெரியவர்கள் சேர்ந்து இதை பண்ணாத, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்லுவாங்க. இது நம்ம குடும்பங்களில் இருக்க வாழ்க்கை முறை. அதெல்லாம் பண்ணாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எத்தனை குடும்பங்கள் அழிகின்றன. சட்டத்தின் மூலமாக குடும்பத்தை உருவாக்க முடியாது, அழிக்க முடியும். நீதிமன்றங்கள் மூலமாக குடும்பத்தை உருவாக்க முடியாது, அழிக்கத்தான் முடியும். வக்கீல்கள் மூலமாக குடும்பத்தை உருவாக்க முடியாது, ஒரு நோட்டீஸ் கொடுத்து அழிச்சுட முடியும். நான் பல குடும்பங்களில் அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு பெரிய பெரிய தொழில் குடும்பங்களில் எனக்கு நல்ல பேர் எதுன்னா இந்த குடும்பங்களை சேர்த்து வைக்கிறவர். அங்கே போய் அவங்கள்ட்ட பேசும்பொழுது, சார் என் தம்பி எனக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டான் சார். லீகல் நோட்டீஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு சட்டத்தில் அது ஒரு பெரிய தப்பு கிடையாது, எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த தார்மீக உரிமையை கருதலை, நான் அதை தவறாக நினைக்கிறேன். என் தம்பி எனக்கு லீகல் நோட்டீஸ் கொடுத்துட்டான் சார்னு அழுவார். அந்த லீகல் நோட்டீஸ் கொடுத்ததாலேயே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத போயிடும். சட்டத்தினால சாதாரணமாக தீர்கிற ஒரு பிரச்சனை கூட தீராத பிரச்சனையாக போயிடும். ஏனென்றால் சட்டப்படி நம் வாழ்க்கை அமையதில்லை, தார்மீகப்படி தான் நம் வாழ்க்கை அமைகிறது. இந்த நாட்டில் யாராவது அப்பா அம்மாவை காப்பாற்றணும் சட்டம் போட்டிருக்குமோ? வேலை இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நாம தான் அந்த பெண்களையோ நம்ம வீட்டு பையனையோ காப்பாற்ற வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறதோ, தாத்தா பாட்டியை காப்பாற்ற வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறதோ? இதுக்கெல்லாம் சட்டம் போட்டால் நடக்காது. சட்டம் போடாததால் தான் இதெல்லாம் நடக்கிறது. இது ஒரு கலாச்சார அடிப்படையில் இருக்க பொருளாதாரம். அதனால தான் குடும்பங்கள் இருக்கின்றன, மற்றவர்கள் பார்த்துக்கொள்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, சேமிப்பு இருக்கிறது. இதன் மூலமாக தான் சேமிப்பே உருவாகிறது, அதன் மூலமாக தான் அரசாங்கமே பிழைத்திருக்கிறது, அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டில் முதலீடு நடக்கிறது, சேமிப்பின் மூலமாக தான் உற்பத்தி இருக்கிறது, அதன் மூலமாக தான் பொருளாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பத்திரிகையில் இதை பற்றி படிச்சிருக்கீங்களா? வெளிநாட்டிலிருந்து முதலீடு வந்தால்தான் நம் நாடு கடை தேரும். இந்த நாட்டில் இவ்வளவு முதலீடு தயார் செய்கிறார்களே, அதை பற்றி ஒரு வரி ஏதாவது பத்திரிக்கை எழுதுகிறதா? அன்னைக்கு ஆனந்த் சர்மா இதை பேசினது எந்த பத்திரிக்கையுமே வெளியிடலை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த நாட்டினுடைய பட்ஜெட் ஆவணங்களில் யாரும் அதை உன்னிப்பாக படிக்கிறது இல்லை. நான் பல இடத்துல இந்த இடத்துல பேசியிருக்கேன்.
அந்த பட்ஜெட் ஆவணங்களில் இந்த நாட்டினுடைய நிதி நிலையை பற்றி விரிவாக உண்மையாக எந்த விஷயத்தையும் மறைக்காத ஆவணங்கள் இருக்கின்றன. ஆனால் நிதியமைச்சருடைய உரை இருக்கிறத இந்த ஆவணங்களை எல்லாம் மறைத்து விட்டு அதை முழுசா பொய்யா எழுதி அதை மாத்திரமே பத்திரிகைகளும் நம்ம ஊடகங்களும் வெளியிட்டு அதையே நம்பி இந்த ஆவணங்களை யாரும் படிக்கிறது கிடையாது. இந்த ஆவணங்களில் கூறியிருக்கிற உண்மை என்னவென்றால், இந்த 7 ஆண்டுகளில், கடந்த 7 ஆண்டுகளில் இந்த வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம், அந்த வரி விலக்கு மொத்தம் 30 லட்சம் கோடி ரூபா. இது முதல்ல 2.6 லட்சம் கோடி ரூபாயா இருந்தது 2006, 2007, 2008 இதெல்லாம். அப்போ நம்ம பிரதம மந்திரியும் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சொன்னாங்க, இவ்வளவு குறைவாக நாம் வரி நம்ம நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. உலகத்திலேயே வருமான வரியும் மற்ற வரியும் குறைவாக இருக்க நாடுகளில் பாரத நாடு ஒன்று. அமெரிக்காவில் நம்ம விட அதிகம், ஜெர்மனில் நம்ம விட அதிகம், பிரான்ஸில் அதிகம், எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையும் அதிகம். நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு. அதனால இந்த வரி விலக்கெல்லாம் கொடுக்க முடியாது, வரி விலக்கெல்லாம் ரத்து செய்ய போகிறோம் 2005 ஜனவரியில் சூழலைத்தார்கள். 2005 பண்ணலை, 6 பண்ணல, 7 பண்ணல, 8ஆம் ஆண்டு வந்தது. உலக பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. அதனால வரி விலக்கை அதிகமாக்க வேண்டும் என்று அந்த 2.6 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு கொடுத்த வரி விலக்க 5.2 லட்சம் கோடி ரூபாயா உயர்த்தினார்கள். 100% அதிகமாக்கப்பட்டது. காரணம் என்ன? பொருள்கள் விலையை குறைய வேண்டும், மக்களுக்கு இந்த குறைந்த விலையில் சாமான் கிடைக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுடைய வாங்கும் சக்தி தக்க வைக்கப்படும், இல்லை என்றால் அவர்களுடைய வாங்கும் சக்தி பாதிக்கப்படும். இப்படியெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஜோடனை வியாக்கியானங்கள். ஆனால் நான் ஆய்வு செய்து பார்த்ததுல இந்த வரி விலக்கு கொடுத்ததை இந்த பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அந்த வரி விலக்க விலையை குறைத்து மக்களுக்கு கொடுக்கவில்லை, அவர்களுடைய நிகர லாபம் அதிகமாகியது. அவங்களுடைய நிகர லாபம் நம்ம மொத்த உற்பத்தியில எந்த அளவுக்கு அவங்களுக்கு நிகர லாபம்னா 11% 2005-6, அதாவது 2.6 லட்சம் கோடி ரூபாய் வரி விலக்கு கொடுத்த பீரியட்ல 11% அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் அவங்களுடைய சொந்த லாபம். இது 14%, 14.3% உயர்கிறது 2007-8. 2008-9 உலகம் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் 12% இருக்கிறது. அப்பவும் 11% வரல. அதுக்கப்புறம் 13%, அதுக்கப்புறம் 12.2%. இந்த வரி விலக்கு கொடுக்கப்பட்டதுதான் அவர்களுடைய லாபமாக மாறியது. வரி விலக்கு கொடுத்ததனால் அரசாங்கத்தினுடைய வருமானம் குறைந்தது. அதன் மூலமாக இறக்குமதி செய்பவர்களுக்கு மலிவாக சாமான் கிடைக்க ஆரம்பித்தது, இறக்குமதி அதிகமாகியது. அதன் மூலமாக நம் நாட்டினுடைய நடப்பு கணக்கில் துண்டு விழுந்தது. அதன் மூலமாக ரூபாயினுடைய மதிப்பு குறைந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசாங்க வரி விலக்கு கொடுக்க அரசாங்கத்தினுடைய வருமானம் குறைந்ததுனால பட்ஜெட்டிலையும் துண்டு விழுந்தது. பட்ஜெட்டில் துண்டு விழுந்த தொகை இந்த கடந்த 4 ஆண்டுகளில் மாத்திரம் 22 லட்சம் கோடி ரூபாய். 22 லட்சம் கோடி ரூபாய் அரசாங்க பணத்தை எடுத்து இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக இறக்குமதியை சுலபமாக்கி மலிவாக்கி அதன் மூலமாக நடப்பு கணக்கில் துண்டு விழுந்து அதன் மூலமாக நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி தொகை கையிருப்பு குறைந்து அதன் மூலமாக ரூபாயினுடைய மதிப்பும் குறைந்தது. வரி விலக்கு குறைத்ததுனாலையும் இந்த நாட்டினுடைய இறக்குமதியை கண்காணிக்காததாலையும், ஏதாவது ஒரு விதத்தில் கண்காணித்திருந்தால் இந்த நாட்டினுடைய இறக்குமதி ஏதாவது ஒரு தடைபட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். நான் தான் ஒரு மதிப்பு போட்டேன். இந்த நாட்டினுடைய மொத்த இறக்குமதியில் $400 பில்லியன் 5 ஆண்டுகளில் இறக்குமதி செய்தார்கள் இல்லையா, அதில் $100 பில்லியன் குறைத்திருந்தால் ரூபாய் மதிப்பு குறைந்திருக்காது. அதிகமாக குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அந்த அளவுக்கு சுங்க வரியை உயர்த்திருந்தால், அந்த அளவுக்கு இறக்குமதி வரி உயர்த்திருந்தால், வரியே கட்ட வேண்டாம் என்கிற அந்த ஒரு நிலையை மாற்றி இருந்தால் இந்த அளவுக்கு இறக்குமதி நடந்திருக்காது. கண்காணிக்கவே இல்லை. கண்காணித்தவர்கள், கண்ணை மூடியவர்கள், இது சரி என்று நினைத்தவர்கள், இதற்கு யாரும் பதிலே சொல்லல. நம்ம பிரதம மந்திரி ஒன்று சொல்வார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஃபைல காணமே. நான் என்ன கிளார்க்கா? நான் ஃபைலை பற்றி தெரியறதுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒரு பிரதம மந்திரி கூறுகிறார். அது இந்த நாடும் பெருசா, அதை ஒன்றும் பெருசா நினைக்கல. ஓஹோ, அவருக்கு தெரியாது போட்டிருக்கு. என்னை புரிந்து கொள்ளவே முடியல. பத்திரிகைகள் கூட என்னையா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஏன் பதவியில் இருக்கேன்னு ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு தலையங்க எழுதினாங்களா? முதுகெலும்பே இல்லாத பத்திரிகைகள். ஏனென்றால் பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இருந்த பொழுது, இந்த நாட்டினுடைய இரும்பு கரமாக இருந்த பொழுது, சர்வாதிகாரிகளை எதிர்த்து போராடிய பத்திரிகைகள் இந்த நாட்டில் இருந்தன. இன்றைக்கு பத்திரிகைகளை நீங்கள் முழுவதாக நம்பக்கூடாது என்று நான் கூறுகிறேன். பத்திரிகை துறையில் நான் இருக்கேன். ஏனென்றால் பத்திரிகைகள் அரசாங்கம் கூறுவதையும், பெரிய தொழிலதிபர்கள் கூறுவதையும், பன்னாட்டு கம்பெனிகள் கூறுவதையும், நிதித்துறையில் இருப்பவர்கள் கூறுவதையும், விளம்பரம் யார் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்கள் கூறுவதையும் தான் பத்திரிகைகள் எழுதுகிறார்கள். உண்மை வெளிவர வேண்டும் என்றால் இதையெல்லாம் மீறித்தான் உண்மை வரணும். சில பத்திரிகைகள் இருக்கின்றன, அதனால தான் என்னுடைய கட்டுரைகள் வெளியில் வருகிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸோ தினமணியோ இல்லை என்றால் என்னுடைய கட்டுரையை பிரச்சுரிப்பதற்கே யாரும் கிடையாது. இந்த மாதிரி வரி விலக்கு அளித்ததனால நம் நாட்டினுடைய நிதி நிலவரம் மோசமாகியது. அரசாங்கம் 22 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் துண்டு விழுந்ததுனால கடன் வாங்க வேண்டி இருந்தது. அரசாங்கம் கடன் வாங்க வாங்க தொழில்களுக்கு கிடைக்கும் பணம் குறைந்தது. நம்ம நாட்டு மக்கள் 10 லட்சம் கோடி ரூபா வங்கியில் போடுறாங்க ஆண்டுக்கு. அரசாங்கமே 5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கினா மற்றவங்களுக்கு எவ்வளோ கடன் கிடைக்கும்? அரசாங்கம் எவ்வளவு குறைவாக கடன் வாங்குகிறதோ, கடன் வாங்காது இருக்கணும், வாங்குவது எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தொழில்களுக்கு பணம் கிடைக்கும். இதை கிரவுடிங் அவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் பாரோயிங் இஸ் கிரவுடிங் அவுட் தி அதர் பாரோவர்ஸ் என்று கூறுவார்கள். சரி, இந்த நாட்டில் 339 பில்லியன் டாலர் துண்டு விழுந்தது நடப்பு கணக்கில். அதாவது அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருந்து நாம ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாக செய்தோம். இது யாருக்கு இந்த அளவுக்கு பலன் சென்றடைந்தது? இது ஏதோ நமக்கு ரொம்ப நட்பு உள்ள ஒரு நாட்டுக்கு போலது. யார் நமக்கு தினம் காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை கிள்ளி கொண்டிருக்கிறார்களோ அந்த சீனா கிட்ட தான் 175 பில்லியன் டாலர், 339 பில்லியன் டாலர் நம் நாட்டு நடப்பு கணக்கில் துண்டு விழுந்தது. அந்த அளவுக்கு பணம் வெளிநாட்டுக்கு போனதில் 175 பில்லியன் டாலர் சீனாவுக்கு போச்சு. சீனாவுக்கு என்ன நம்ம நாட்டில் நம்ம பிரதம மந்திரிக்கு எல்லாருக்குமே பயம், ஏதாவது பண்ணிடுவாங்களோ. சரி, இவ்வளவுதான் அந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணீங்க. ஏன்பா இந்த அருணாச்சல் பிரதேஷ் அந்த பிரச்சனையாவது நீங்கள் விட்டு கொடுக்கூடாதுன்னு ஏதாவது கேட்டோமோ? அதுவும் கிடையாது. இந்த 175 பில்லியன் டாலருடைய மதிப்பு என்ன தெரியுமா? சீனாவுடைய 3 ஆண்டு இராணுவ செலவு. நம்ம நாட்டினுடைய 6 ஆண்டு இராணுவ செலவு. நமக்கு யார் எதிரி என்று நாம் நினைக்கிறோமோ, நண்பன் இல்லை என்று நினைக்கிறோமோ, அவனுக்கு தானம். ஏன் தானம் என்று கூறுகிறேன் என்றால், ஆண்டுக்கு 1 பில்லியன் டாலர் தான் சீனாவுக்கு நமக்கும் நடப்பு கணக்கில் துண்டு விழுந்தது 2004 வரைக்கும். 1 பில்லியன் டாலர் தான். அது ஆண்டுக்கு ஆண்டு அது போல்வால்ட் ஜம்ப் செய்கிற மாதிரி தாண்டி இப்போ 175 பில்லியன் டாலராக மாறியதற்கு காரணம் 1990 2004 வரைக்கும் சீனாவுடைய பொருள்கள் மிக மலிவாக, அந்த நாட்டில் உற்பத்தி செய்கிற விலையை விட குறைவாக இந்த நாட்டின் பேரில் திணிக்கப்படுவதனால
அதை தடுப்பதற்காக நாம் கண்ணும் கருத்துமா இருந்தோம். ஆன்டி டம்பிங் அப்படி என்று கூறுவார்கள். அதற்காக இறக்குமதியை வரியை அதிகமாக்குறது, அதுக்காக சர்வதேச ஒப்பந்தத்தில் இதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதனால சீனாவால் உள்ள பூரவே முடியல 2004 வரைக்கும். அதுக்கப்புறம் நாம் ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுவதையே நிறுத்திவிட்டோம். நாம் உலகத்தில் ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுகிறார்களே, அதில் 25% அந்த ஆன்டி டம்பிங் ஆக்ஷனில் நம்ம நாட்டினுடைய பங்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தப்புறம் நாம் தான் அதிகம் செய்தோம். இதை செய்வதையே நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டுவிட்டால் சீனாவுக்கு கோபம் வந்துவிட்டால் இது போன்ற ஒரு அரசாங்கம். அதனால் என்னாச்சு, இந்த ஒரு ஹோலி பண்டிகை வரும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கலர் தூவாங்க. இப்போ இன்னொரு மாடல் ஒன்று வந்திருக்கு. அந்த இது தண்ணியை பீச்சுறது. அதுக்கு ஒரு 100-150 கம்பெனி இருக்குது இந்த இதில் டானா ஏரியாவில். இந்த நாட்டுக்கு பூரா அவங்க அதுதான் தயார் பண்ணுறாங்க. இந்த ஆண்டு அந்த கம்பெனியெல்லாம் மூடிட்டாங்க. ஏன்னா சீனாவிலேருந்து அது வருது. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு பொருளாதார வழிமுறைகள், இதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. சைனாவுக்கு எந்த அளவுக்கு பாருங்கள், 2001-2004 வரைக்கும் ஆண்டுக்கு $1 பில்லியன் தான் சைனாவோட நமக்கு துண்டு விழுந்தது. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு லாபம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பாருங்க, முதல் 3ஆம் ஆண்டு UPA அதுக்கு தான் புள்ளி விவரங்கள் கிடைத்தது, $9 பில்லியன். 4வது ஆண்டு $16 பில்லியன், 5வது ஆண்டு $23 பில்லியன், 6வது ஆண்டு $19 பில்லியன், 28, 39, கடந்த ஆண்டு $41 பில்லியன் நம் நாட்டிலிருந்து சைனாவுக்கு ஒரு செக்காக கொடுத்தோம். நம்ம இதன் மூலமாகத்தான் நம் நாட்டில் BHEL தொழில் பாதியானது. LNTயை மூடினார்கள். இதனால அரசாங்கம் இந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியாகவோ இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ரீதியாகவோ எந்த விதமான கொள்கைகளையும் இந்த நாட்டுக்கு உகந்ததாக இவர்கள் ஏன் வகுக்கவில்லை என்பதற்கு எனக்கு ஒரு காரணமே புரியல. ஏன் இப்படி நடந்தது? அதுதான் நான் இதை ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆய்வை செய்து எழுதியிருந்தேன்னா அரசாங்கம் கேட்டிருக்குமோ இல்லையோ, நான் இந்த உண்மைகளை மக்களுக்கு கொடுத்தேன் என்கிற திருப்தி எனக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு நான் இதை செய்ததான எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. நான் தாமதித்து விட்டேனே. இதற்கு என்ன ஏதாவது ஒரு உபாயம் உண்டா இதிலிருந்து வெளிவருவதற்கு? நான் என்னுடைய கட்டுரையில் எழுதியிருந்தேன், இந்த உணவு பாதுகாப்பு மசோதா இருக்குல்ல, அதை 1 ஆண்டு தள்ளி போட்டிருந்தா போதும். ஆனால் ஓட்டு வேணுமே. இந்த நாடு அழிந்தாலும் சரி ஓட்டு வேணும் என்கிற ஒரு நிலை நம்ம நாட்டில் இருக்கு. 1 ஆண்டு தள்ளி போட்டிருந்தால் போதும். ரூபாய் 60க்கு கீழே நம்ம நாட்டினுடைய ரூபாய் விலை உயர்ந்திருக்கும் டாலருக்கு. ஆனால் இதன் மூலமாக நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை யாருமே கணிக்கல. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் கூறுகிறேன். நம் நாட்டில் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் சிறு விவசாயிகள் இருக்காங்க. 2.5 ஹெக்டேருக்கு கீழே நிலம் இருக்கவங்க. அவங்க எல்லோருமே அவங்க குடும்பத்துக்கும் அவங்க உற்றார உறவினருக்கும் அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவங்க பயிரிடுறாங்க. கோதுமையோ அரிசியோ ஒரு 10-15% உபரியாக இருந்து அவங்க சந்தையில் விற்கலாம். அந்த 10 கோடி குடும்பங்கள் கிட்டத்தட்ட 60 கோடி மக்களுக்கு அவங்களே பயிரிட்டுக்கிறாங்க. இப்போ என்ன தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் இவங்க கோதுமை அரிசியும் கொடுக்க போகிறாங்களா 3 ரூபாய்க்கு. அவன் எதுக்கு உற்பத்தி பண்ணணும்? உற்பத்தி செய்யறவனுக்கு நீ உற்பத்தி செய்யாத, நான் கொடுக்கிறேன் என்று கூறி அவர்கள் எவ்வளவு உற்பத்தி செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் பயிரிடுகிற நிலம் 41%. அவர்கள் செய்கிற உற்பத்தி 52%. அந்த 52% உற்பத்தியில் 5% குறைந்தா இந்த நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டுவிடும். அவர்களுக்கு நீ உற்பத்தி செய்யாதே, நான் உனக்கு அரிசி 3 ரூபாய்க்கு கொடுக்குறேன், கோதுமை 2.5 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை காப்பாற்றுமா
இல்லவே உணவை இந்த நாட்டிலிருந்து பறித்து பஞ்சத்தை உண்டாக்குமா என்கிற ஒரு விவாதம் கூட நம் நாட்டில் நடக்கல. எந்த அரசியல் கட்சிக்கும் இதை எதிர்த்து பேசுவதற்கு திராணி கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் இதுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் இதை பிஸ்னஸ் லைன் பத்திரிகையில் இந்த எழுதியிருந்தேன். நான் உற்பத்தி செய்கிறவர்களுக்கு நீங்கள் ரேஷன் கொடுத்தால் அவர்கள் உற்பத்தி செய்வார்களா? அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்புக்கு பேராபத்து ஏற்படுமே என்று ஒரே ஒரு நம்ம நாட்டில் அரசியல்வாதி தான் இந்த சட்டத்தின் மூலமாக உணவு பாதுகாப்பு பாதிக்கப்படும் எழுதினார். அவருடைய பெயர் நான் குறிப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் அவருக்காக நான் பேசினேன் என்று வந்துவிடக்கூடாது. ஆனால் உண்மை எழுதினவர் ஒரே ஒருத்தர் தான். மிச்சம் எல்லோரும் சால்றா. பிஜேபியிலேருந்து ஒருத்தர் எழுதிய 75% மக்களுக்கு கொடுக்கிறீர்கள், எல்லோருக்குமே கொடுங்கள். யார் வீட்டு பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? ரூபாய் மதிப்பு சரிந்து கொண்டிருக்கிறது. மேலே செலவு செய்யக்கூடாத அரசாங்கம், செலவு தடுக்கப்பட வேண்டும் என்று சாதாரணமான பொறுப்புள்ளவர்கள் கூட நினைக்கிற காலகட்டத்தில், அந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டாயத்தில் எந்த செலவு இருந்தாலும் சரி எனக்கு ஓட்டு வேண்டும் என்கிற நினைக்கிற ஒரு அரசாங்கம், தலைவர்கள். ரெண்டாவது, இந்த நாட்டினுடைய தங்கம் இருக்கிறது, இந்த நாட்டுக்கு இருக்க ஒரே உயிர் நாடியே அதுதான். அரசாங்கம் சொல்லி வாங்காதது, அரசாங்கத்தை எதிர்த்து வாங்கியது. அரசாங்கம் வாங்கக்கூடாது என்று சொன்னபோது தாவூத் இப்ராஹிம், ஹாஜி மஸ்தான் மூலமாக நாம் தங்கம் வாங்கி வைத்திருப்பது தான். நீங்கள் சிரிக்காதீங்க, நாம் மாத்திரம் அதை பண்ணலை. திருப்பதி வெங்கடாஜலபதி கூட ஹாஜி மஸ்தான் கிட்டேருந்து தான் தங்கத்தை வாங்கினார். காரணம் என்னவென்றால் தங்கம் வாங்கக்கூடாது என்று அரசாங்கம் சட்டம் போட்டது. ஏன் தெரியுமா சட்டம் போட்டாங்க? பல பேருக்கு தெரியாது. 1936 1976 வரைக்கும் அமெரிக்காவில் தங்கம் வாங்குவது கடும் குற்றம். யாருக்கிட்டையாவது தங்கம் இருந்தாக்க தங்கத்தை பறித்து அவர்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்களா, நாம ஏன் பண்ணக்கூடாது? இதை விட ஒரு அறிவியலித்தனமே கிடையாது. நம்ம நாட்டில் தங்கம் என்பது மகாலட்சுமியாக வர்ணிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு மகாலட்சுமிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அந்த நாட்டினுடைய சட்டம் நம்ம நாட்டுக்கு, அந்த நாட்டினுடைய வழிமுறை நம்ம நாட்டுக்கு. தங்கம் என்பது செலவினங்களில் இருக்க வேண்டிய ஒரு ஐட்டம் என்று வெளிநாட்டு பொருளாதார நிபுணர்கள் கூறுவார்கள். இட் இஸ் அ கன்சம்ஷன் ஐட்டம். நம்ம நாட்டில் யாராவது தங்கத்தில் செலவு பண்ணேன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா? தங்கம் வாங்கினேன், இது தங்கம் வாங்குவதற்காகவே ஒரு நாளை வேற தயார் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால இந்த நாட்டினுடைய தங்கம் இருக்கிறத, அது இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய ஆதாரமான சொத்து. அந்த தங்கத்தில் ஒரு 4 அல்ல 5000 டன் தங்கம் ரிசர்வ் வங்கிக்கு வருகிற ஒரு வழிமுறையை நாம் கண்டுபிடித்து விட்டோம் என்றால், நம்ம நாட்டினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய கையில் 3 to 4000 டன் தங்கம் அது வருவதற்கு வழி இருக்கிறது. அதை பற்றி எழுதியிருக்கிறோம். அதை பிரணாப் முகர்ஜி அவர்கள் இதை செய்ய வேண்டும், நான் செய்ய போகிறேன் என்று கூறி அதை ஏற்றுக்கொண்டார். இதை நான் பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். கடைசி நேரத்தில் பயந்து போய், ஏனென்றால் இப்பொழுது தங்கம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் கள்ளப்பணத்தில் தான் அந்த தங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த தங்கத்தை அவர்கள் எப்படி வாங்கினார்கள் என்று கேள்வி கேட்கல. என்னதான் அந்த தங்கத்தை அவங்க அரசாங்கத்தினுடைய பாண்டில் போடுவாங்க, அதனால் கேட்கக்கூடாது, அங்கே வரி விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் வேறு வழி கிடையாது. வரி விலக்கு கொடுத்தா நாங்கள் இந்த வரி ஏய்ப்பாளர்களோடு சேர்ந்துட்டோன்னு இந்த அண்ணா ஹசாரே சொல்லுவாருன்றதுக்காக நான் பண்ண மாட்டேன்ட்டு. அதனால ஒன்றும் உங்களுக்கு கெட்ட பேர் குறைஞ்சிட போகிறதில்லை. நல்லதை பண்ணி கொஞ்சம் கெட்ட பேர் கூட வாங்கிக்கங்க. அதை செய்ய துணிந்து அதை செய்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். என்ன, 3000 டன் தங்கம் மக்கள்கிட்டேருந்து ரிசர்வ் வங்கி, அதாவது வங்கிகளுக்கு வந்தால் அந்த தங்கத்தில் 80% 90% ரிசர்வ் வங்கிக்கு விற்று விடலாம். அந்த பணம் ரிசர்வ் வங்கியிலேருந்து வங்கிகளுக்கு வந்ததுன்னா கிட்டத்தட்ட $180 பில்லியன் வங்கிகள் கையில் பணமாக இருக்கும். ரிசர்வ் வங்கியில் இந்த $180 பில்லியன் நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி கணக்கில் ஏறும். $180 பில்லியன் நம் நாட்டில் இருக்க அந்நிய செலாவணி வெளிநாட்டில் இருந்து வராது. இந்த நாட்டுக்கு சொந்தமான அந்நிய செலாவணி இருக்கிறது என்றால் ரூபாய் 35 டாலருக்கு உயரும். இதை செய்வதற்கு திராணி உள்ள ஒரு அரசாங்கம், ஒரு நிதியமைச்சர், ஒரு பிரதம மந்திரி இந்த நாட்டுக்கு தேவை. ஆனால் அதை செய்யாத
திருப்பதியிலேருந்து எங்கேயாவது தங்கத்தை எடுத்துக்கலாமா? நம்ம இங்கே புதுசாக தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்களே திருவனந்தபுரத்தில், அங்கேருந்து எடுத்துக்கலாமா? இதே ஒரு மசூதியிலேருந்தோ ஒரு சர்ச்சிலேருந்தோ எடுத்துக்கணும்னு யாரும் பேச மாட்டாங்க. இந்த ஏமாளியமாக இருக்கான், அவன்தெல்லாம் மிளகா அரைக்கலாமா? இதை விட ஒரு பேடித்தனமான ஒரு அரசாங்கம் அந்த சிந்தனையை பார்க்க முடியாது. இந்த நாட்டில் தங்கம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய மக்களுடைய சேமிப்பு, வாழ்க்கை முறை, குடும்பம், கலாச்சாரம், இதன் மூலமாக இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட சொத்து 40,000 டன் தங்கம் இந்த நாட்டில் இருக்குது. உலகத்திலே எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு தங்கம் கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 டன் தங்கம் நகையாக இல்லாமல் அது டாலராகவும் அது பாராகவும் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருடைய கணிப்பும். இந்த தங்கத்தை வாங்குவதற்கு திராணி உள்ள ஒரு அரசாங்கம் தேவை. அதன் மூலமாக நம் நாட்டில் பெரிய அளவுக்கு அந்நிய செலாவணி வளரும். நம்ம நாட்டினுடைய சொந்த அந்நிய செலாவணி. அதன் மூலமாக $180 பில்லியன். $180 பில்லியன் என்னன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய். அந்த 10 லட்சம் கோடி ரூபாய் பணம் நம்ம வங்கிகள் கையில் வந்தால் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். இந்த குணங்கள் எல்லோரும் தங்கத்துக்கு இருக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2002 2004 நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய தங்கம் வாங்கும் சக்தியை இந்த நாட்டினுடைய பலவீனத்திலிருந்து பலமாக மாற்ற வேண்டும். ஏன் இப்படி மாறும் என்று கூறுகிறேன். ரிசர்வ் வங்கியினுடைய கையில் 3000 டன் தங்கம் இருந்தால் ரிசர்வ் வங்கி என்ன கூறும்? அடுத்த ஆண்டு நாங்கள் ஒன்றும் தங்கம் அதிகமாக வாங்க போகிறதில்ல. இந்த ஒரு அறிவிப்பு வந்தால் உலக தங்க மார்க்கெட்டை சரிந்துவிடும். காரணம் என்ன தெரியுமா? உலக தங்கத்தில் 3ல் 1 பங்கு நாம தான் வாங்குகிறோம். 3ல் 1 பங்கு வாங்குறவன் இந்த ஆண்டு நாங்கள் தங்கம் வாங்குறதா இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த தங்க சுரங்கங்கள்லாம் வச்சுருக்காங்களே, அவங்க நீங்களே இதெல்லாம் வாங்கிக்கிங்க சார், எங்களால் நடத்த முடியாதுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வாங்குகிற சக்தியை உபயோகிக்கிற ஒரு உத்தியை நாம் கையாளணும். இது மேற்கத்திய நாடுகள்லேருந்து இந்த மாதிரி பொருளாதார சிந்தனை வர முடியாது. ஏனென்றால் மேற்கத்திய நாடுகளில் தங்கம் என்றாலே அரசாங்கத்தினுடைய சொத்து. தனி மனிதர்களுக்கு தங்கம் வைத்துக் கொள்ளும் உரிமை கிடையாது, பழக்கமே கிடையாது. நம்ம நாட்டில் நம்ம ப்ரொஃபஸர் கனகசபாபதி என்ன பண்ணார்? இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் பாடம் எடுக்கிறார்கள். அவங்கெல்லாம் வகுப்புகளில் சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ சேமிப்பெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பங்கு சந்தையில் போடணும், தங்கம்லாம் வாங்கக்கூடாது, அதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இவர் போய் என்ன பண்ணார்? யார் யார் இந்த மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க மனைவி கிட்டலாம் போய், நீங்கள் என்ன பங்கு சந்தையில் பணம் போடுறீங்களா, இல்லை நீங்கள் தங்க மாளிகைக்கு போகிறீங்களா? நாங்கள்லாம் தங்க மாளிகைக்கு தான் போவோம். அப்புறம் பொருளாதார பேராசிரியர்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இதுதான் நம்ம வகுப்பில் சொல்கிறாங்க, தங்கம் வாங்காதீங்க, பங்கு சந்தையில் பணம் போடுங்க. அதை போட்டுட்டு நேராக சாயந்தரம் தங்க மாளிகைக்கு போவாங்க. இந்த பழக்கத்தை பொருளாதார கல்வியின் மூலமாக மாற்ற முடியாது. கலாச்சாரத்தில் ஊறி போயிருக்க விஷயத்துக்கு ஒத்த பொருளாதாரம் தேவை. அதை மறுக்கிற பொருளாதாரம் இருக்கிறத பூனை கண்ணை மூடிக்கொண்டு அதனுடைய விளைவு என்ன என்று நினைக்கிற பொருளாதாரம் அது. இதற்கு நம் நாட்டினுடைய பொருளாதார சிந்தனை தேவை. இதை பற்றி இந்த நிலைமை வந்திருக்கிறது அனாவசியமாக. நாம் இதற்கு ரத்தின கம்பளம் போட்டு வரவழைத்த ஒரு நிலை. இந்த சரிவு நமக்கு தேவையே இல்லை. இது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளால் ஏற்பட்ட சலுகை. இந்த நாட்டு மக்களினுடைய சேமிப்பின் மூலமாக இந்த நாட்டுக்கு ஒரு பேராபத்து வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் மனம் கலங்காமல், இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டினுடைய பொறுப்பிலிருந்து மாறினால்தான் இதற்கு வழியே தவிர இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு மாறுதல் வரும் என்று சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் இவர்கள் யாருக்குமே இந்த நாட்டை பற்றி தெரியாது. இவர்களுக்கு மேலே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நாட்டில் பிறக்கவே இல்லை. இவர்களெல்லாம் இந்த நாட்டுக்கு கொள்கை வகுக்கிறார்கள், இந்த நாட்டுக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இந்த நிலைமை வருவதை பற்றி நமக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்க முடியாது. இவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை ஒரு 2-3 ஆண்டுகள் அவர்கள் தள்ளி போட்டிருக்கிறார்கள். நாம் 2030 பாரத நாடு உலகத்திலேயே பெரிய
பொருளாதார சக்தியாக மாத்திரமல்லாமல் பெரிய வல்லரசாகும் என்று 12ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2012 நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கவுன்சில் என்கிற CIA உளவு ஸ்தாபனத்தினுடைய சிந்தனை கோட்டம் திங்க் டேங்க் அவங்க அறிக்கை வெளியிட்டார்கள். இப்பொழுது இருக்கும் உலகம் 2030 இருக்காது. இப்பொழுது அமெரிக்கா, இப்போது ஜெர்மனி, ஜப்பான், பிரான்ஸ், இங்கிலாந்து இதெல்லாம் ஒரு மகாசக்தியாக இருக்கிறது. 2030 3 மகாசக்திகள் தான் இருக்கும். அது அமெரிக்கா, சீனா, இந்தியா என்று கூறினார். இன்றைக்கு நாம் இதை பார்க்க முடிகிறது. இது வெளிநாட்டவர்கள் கூறுகிறார்கள், விஷயம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். எக்கானமிஸ்ட் பத்திரிகையில் நம்ம நாட்டினுடைய இராணுவத்தினுடைய சக்தி அதை எழுதி பாரதம் வல்லரசாக போகிறது. ஆனால் பாரத மக்கள் பாரதம் வல்லரசாக அவர்கள் விரும்புகிறார்களா என்பதுதான் சந்தேகமே தவிர அவர்கள் வல்லரசாவதை யாரும் தடுக்கவே முடியாது என்று எக்கானமிஸ்ட் பத்திரிகை எழுதியது. நான் உங்களை 1893 கொண்டு போகிறேன். இது சுவாமி விவேகானந்தனுடைய 150வது பிறந்த அந்த 150 ஆண்டு நிறைகிறது. அப்பொழுது 1880 1920 ஆண்டுகளில் நம் நாட்டில் 23 கடும் பஞ்சங்கள், லட்சக்கணக்கான பேர் மடிகிறார்கள். இந்த நாட்டினுடைய உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்வதனால அதையெல்லாம் காண்கிறார் சுவாமி விவேகானந்தர். பசி, பிணி, பஞ்சம், நோய், அறியாமை. அவர் மனசு துடிக்கிறது. எந்த நாட்டுக்கு இந்த நிலை? இங்கே அமெரிக்கா போகிறார், ஒரு அடிமையான நாடு, வீழ்த்தப்பட்ட நாடு, பஞ்சமான நாடு, பராரியான நாடு, அதிலிருந்து ஒரு பராரி. அங்க போய் அவர் கூறுகிறார், உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியாத ஒன்றை கூறுகிறேன். என்னுடைய கடவுள் பெரியவனா, உன்னுடைய கடவுள் பெரியவனா, இதை நாங்கள் ஒரு பாக்ஸிங் மேட்ச் செய்து முடிவு செய்து விடலாம் என்று நினைக்கிற ஒரு பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் கூறுகிறேன், எல்லா கடவுள்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயம் எங்களுடைய சமயம். இது போன்ற ஒரு சமயமே உலகத்தில் கிடையாது. நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் 33 கோடி தேவர்கள் இருந்தார்கள். நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகை அதை விட குறைச்சல். ஒரு ஆளுக்கு 1.25 கடவுள்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு. ஆனால் இந்த 33 கோடி தேவர்களையும் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்க விடலை. நம்ம கடவுளுக்கிடையே சமாதானத்தை கண்ட ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம். ஒரே கடவுளை வச்சுட்டு சமாதானம் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். அந்த உண்மைக்குரிய சுவாமி விவேகானந்தர் இன்னொரு உண்மையை கூறினார். நான் ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ளவன் இல்லை, எனக்கு கனவு காண தெரியாது, ஆனால் ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். உங்களையெல்லாம் நான் எப்படி பார்க்கிறேனோ அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். அந்த காட்சி என்னவென்றால், நான் இருக்க போவதில்லை, நீங்கள் இருக்க போவதில்லை, நமக்கு பின்னால் வம்சங்கள்லாம் இந்த காட்சியை பார்க்க போகிறார்கள். பாரத மாதா அரியணையிலிருந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சித்தப்பிரம பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. இன்றைக்கு CIA நிறுவனத்தினுடைய திங்க் டேங்க் 2030 பாரதம் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு வல்லரசாக போகிறது. எனக்கு என்னன்னா, அது 2030 நடக்கிறது, இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணதுனால ஒரு 2 வருஷம் தள்ளி போகுங்கிற ஒரே ஒரு கவலையை தவிர இந்த நாடு வல்லரசாக போகிறது என்பதில் எனக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நமக்கு இருக்கிற கஷ்டங்களை தாங்கக்கூடிய கலாச்சாரமும் குடும்ப அமைப்பும் பொறுப்புள்ளவர்களும் கஷ்டங்களை தாங்குகிற பெண்கள் நம் நாட்டில் இருக்காங்க. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம், நம்ம நாட்டினுடைய குடும்பம், கலாச்சாரம் இன்றைக்கு வாழ்ந்திருக்கிறது. அதனால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நிலைத்திருக்கிறது என்றால் நாம் எல்லோரும் இந்த பெண்களையும் தாய்மார்களையும் சகோதரிகளையும் வணங்க வேண்டும். அவர்கள் தான் இந்த பொருளாதாரத்தை தக்க வைத்திருக்கிறார்கள். அந்த கலாச்சாரம் நம் நாட்டில் இருக்க வரைக்கும் இந்த நாட்டுக்கு வீழ்ச்சி ஏற்பட முடியாது. நம்ம எல்லோரும் இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம் எப்படியாவது இந்த கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு இவங்களை எல்லாம் ஒரே அடியாக அவங்க எந்தெந்த ஊருக்கு போக வேண்டுமோ அந்தந்த ஊருக்கு அனுப்பினால்தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு விடிமோட்சம் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
கேட்டிருக்காங்க அவன் பேர. சார் கேள்வி ஏதாவது நிஜமாவே இருந்தா கேளுங்க. பாவம் எல்லாரும் உட்காந்து 1.5 மணி நேரம் கேட்டுறீங்க. ஏன் சரி செய்ய முடியும் என்று சொல்கிறார்களே, இதை பற்றி தங்கள் கருத்தை கேட்க. இந்த வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்க பணம் ஏதோ ஒரு வங்கியில் பூட்டி வச்சிருக்க பணம் இல்லை. இந்த பணம் எல்லாம் அமெரிக்காவில் முதலீடாக இருக்கிறது, ஜெர்மனியில் முதலீடாக இருக்கிறது. அந்த பணத்தெல்லாம் பிடுங்கினா அந்த நாடுகள் கோவிந்தாவாயிடும். அதனால இதை வெளியில் கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அந்தந்த நாட்டினுடைய கருப்பு பணத்தை அவர்கள் வெளியில் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய கருப்பு பணம் அந்த நாட்டில் இருப்பதை வெளியில் கொண்டு வருவதற்கு அந்த எந்த அளவுக்கு உதவி செய்வாங்க நமக்கு தெரியாது. என்னுடைய சொந்த அனுபவத்தை கூறுகிறேன். 1986 நான் இப்போ கொஞ்சம் வயசாக இருக்குது, அப்போ கொஞ்சம் இளைஞனாக இருந்ததுனால இந்த நாட்டில் இருக்க கருப்பு பணத்தை கூறா வெளிநாட்டில் வைத்திருக்கிற பணத்தை நாம் இங்கே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து எல்லாம் போனேன். அங்கே போன போது இந்த நாட்டினுடைய பணம் $300 பில்லியன் சுவிட்சர்லாண்டில் இருக்குங்கிறதெல்லாம் அரச புரசலாக தெரிஞ்சுது. இந்த உண்மையெல்லாம் அப்படித்தான் தெரியும். இதை எப்படியாவது இங்கே கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் ஒரு உளவு ஸ்தாபனம் இருந்தது, ஃபேர்ஃபேக்ஸ் என்று பெயர். அந்த ஃபேர்ஃபேக்ஸ் உளவு நிறுவனத்துக்கிட்ட நான் போய் இந்த பணமெல்லாம் இருக்கிறது, இதை நீங்கள் ஏதாவது ஒரு இதில் ஒரு 2 பில்லியன் 3 பில்லியன் எங்களுக்கு கண்டுபிடித்து கொடுத்தால் கூட நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் சுதாரித்து கொண்டு விடும் என்று கூறிய பொழுது அவங்க இதுக்கு என்ன எங்களுக்கு ஃபீஸ் வேணுமேன்னு கேட்டாங்க. அப்போ இந்த நாட்டில் விபி சிங் என்கிற ஒரு நிதியமைச்சர் இருந்தார். அவருக்கு கீழே ரொம்ப நாணயமான 2 அதிகாரிகள் இருந்தார், விசி பாண்டே, பூரேலால் என்று. 2 பேரும் ரொம்ப, அதாவது துல்லியமாக அவங்க நாணயமாக இருந்தவங்க. அவங்கள்ட்ட போனேன் நான். நீங்கள் ஒரு ஆணை பிறப்பீங்கள், யார் இந்த வெளிநாட்டில் இருக்க பணத்துக்கு துப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 25% அந்த பணம் கிடைச்சதுன்னா அதில் வெகுமதி. அவங்க அந்த ஆணையை போட்டாங்க. நான் போய் அந்த ஃபேர்ஃபேக்ஸ் நிறுவனத்தில் சொன்னேன், நீங்கள் $1 பில்லியன் கண்டுபிடித்து கொடுத்தால் உங்களுக்கு $250 மில்லியன் கிடைக்குமேன்னு. அவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி நான் இவங்கள்ட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுத்து அந்த வேலையை ஆரம்பித்த உடனே நான் நாட்டுக்கு எதிராக உளவு செய்கிறேன் என்று ஒரு கடிதத்தை ஃபோர்ஜ் செய்து என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. மார்ச் 13 சாயந்தரம். 9 மார்ச் அன்றைக்கே பூரேலால் அவருடைய இடத்திலிருந்து மாற்றப்பட்டார். விபி சிங் பதவியிலிருந்து விலக்கப்பட்டார். நான் ஜெயிலில் போய் 10 நாள் இருக்க வேண்டியிருந்தது. இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய முயற்சி தடுக்கப்பட்டது. உங்களுக்கு எந்தெந்த மாதிரி தடங்கள் வரும்னு சொல்கிறேன். இதற்கு ஒரு வழி இருக்கிறது. அதை டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி கூறியிருக்கிறார். அவர் கூறியது எப்படின்னா, வெளிநாட்டில் போய் அந்தந்த நாட்டில் எந்தெந்த நாட்டில் இந்த மாதிரி கருப்பு பணம் இருக்கிறதோ அந்த கருப்பு பணத்தை எப்படி கொண்டு வருவது என்பதற்காக அங்கே போய் பல பேரிடம் பேசி ஒரு பெரிய நல்ல ஆலோசனை கொடுத்துருக்கிறார். அவர் என்ன பண்ணணும்னா, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டில் பலவிதமாக எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. $1.4 ட்ரில்லியன் இருக்கிறது, $500 பில்லியன் இருக்கிறது, ஏதோ கணக்கு போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்று நிச்சயம், $580 பில்லியன் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி, நம்ம நாட்டினுடைய செல்வம், நம்ம நாட்டினுடைய சேமிப்பு, நம்ம நாட்டினுடைய வரிப்பணம் வெளிநாட்டில் போயிருக்கு. அதை இங்கே கொண்டு வருவதற்கு சுப்பிரமணிய சுவாமி கூறியிருப்பதை நான் முழுசாக ஆதரிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார், இந்த நாட்டு குடிமகன் யார் பேரில் வெளிநாட்டில் பணம் இருந்தாலும் அதை நாங்கள் பொது உடைமையாக்குகிறோம் அப்படின்னு சட்டம் போனோம். ஆனால் இந்த சட்டம் வெளிநாட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. இதை பொது உடைமையாக்குகிறோம் என்று சட்டம் போட்டு அதை நாங்கள் எடுத்துக்கிறோம்னா வெளிநாட்டில் இந்த சட்டத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சட்டத்தில் இன்னொரு ஷரத்து இருக்கணும். யார் இந்த பணம் நாங்கள் நிஜமாகவே உண்மையாக உழைச்சி இந்த மாதிரி நாங்கள் இந்த பணத்தை சேமித்திருக்கிறோன்னு கணக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை திருப்ப கொடுத்துருவோம். அந்த மாதிரி பணம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சட்டம் போட்டு இதை சொன்னாக்க வெளிநாட்டுக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நியாயமான சட்டமாச்சே. யார் என்னுடைய பணம் என்று உண்மையாகவே ருச்சிப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுவோம்.
அந்த சட்டம் போட்டு எல்லா வங்கிகளுக்கும் அதை அனுப்பி எல்லா நாட்டுக்கும் அனுப்பி யார் யார் பேரில் பணம் இருக்கு என்பதை விவரம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எந்த நாடும் கொடுக்க மறுக்காது. ஆனால் இதில் என்ன, சட்டம் போடுறவங்க பணமே அங்கே இருக்கிறதுனால இந்த சட்டத்தை யாரும் போட போகிறது. ரொம்ப அதிகமாக பணம் வச்சிருக்கிறது நம்ம நாட்டில் இந்த 20 ஆண்டு 30 ஆண்டு பதவியில் இருந்தவங்களாம் இருக்காங்க தெரியுமா. அது இங்கே இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி அவங்க பணம் தான் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் ஒரு இந்த அரசியலில் பெரிய மாறுதல்லாம் நடந்தது இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு 30-40 வருஷமாக. அது மூலமாக என்ன நடந்ததுன்றதை நான் அந்த கட்சியை சேர்ந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். என்ன சார் பெரிய மாறுதல் நடந்தது, நீங்கள் இந்த மாரியம்மன்லாம் வெளியில் விரட்டணும்னு நினச்சிங்க, இங்கே தீமிதி திருநாள்லாம் நிறுத்தணும்னு நினச்சிங்க, அளவு குத்துறது நிறுத்தணும்னு நினச்சிங்க, இதெல்லாம் ஏராளமாக வளர்ந்து போச்சு, என்ன மாறுதல் நடந்ததுன்னு ஒன்றும் பெருசாக தெரியல சார் சொன்னார். நான் சொல்கிறேன் என்ன மாறுதல் நடந்திருக்குன்னு. ஒரு 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு, ஒரு 10 குடும்பத்தை தயார் பண்ணியிருக்கீங்க நீங்கள், அவ்வளோதான். ஆனால் அந்த பணம் எதுவும் இந்த நாட்டில் இல்லை. சிங்கப்பூர், மலேசியா, இப்போ நாங்கள் ஹாங்காங், இப்படி இந்த நாட்டை கொள்ளடித்தவர்கள் இந்த நாட்டினுடைய தலைவர்களாக பவனி வருகிறார்கள். அவர்கள் இந்த சட்டத்தை ஏற்றணும்னா முடியாது. இந்த எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பணம் குறைச்சலாக இருக்குது. அதுவும் சென்ட்ரலில் எதிர்கட்சியில் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக திருடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வேற ஒன்றும் இல்லை. அவங்க இந்த சட்டத்தை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் பணம் தானே போகிறது. அதனால இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய தொழிலதிபர்கள் வைத்திருக்கிற பணத்தை விட இந்த நாட்டில் லஞ்சம் வாங்குகிற அரசாங்க அதிகாரிகள், இந்த மிடில் மேன்லாம் இருக்காங்க, அவங்க நம்ம அரசியல்வாதிகள், இவங்க தான் இந்த கருப்பு பணம் அதிகமாக வெளிநாட்டில் வைத்திருக்கிறார்கள். இதுக்கு பெரிய ஒரு வெகுஜன எழுச்சி இல்லாத இது நடக்காது. பத்திரிகைகளே பலது இந்த காரியத்தை பண்ணுறது, அவன் போய் எப்படி இதை எதிர்க்க போகிறான். அதனால இது ஒரு பெரிய சிக்கலான பிரச்சனை. ஏதாவது ஒரு நாணயமான தலைவர் இதை செய்கிறேன்னு சொன்னால் எதிர்ப்பதற்கு யாருக்கும் திராணி கிடையாது. இதை பண்ணாதேன்னு யாரும் சொல்ல முடியாது. பண்ணுறேன்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் தான் விடும். அந்த ஆளுக்காக தான் நாம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஏதோ நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. மகாபாரதத்தில் பீஷ்மர் ராஜ தர்மத்தை போதிக்கும் பொழுது மக்கள் நிராதரவாக இருக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டணும், நாணயமான ஒரு தலைவனை, நாணயமான ஒரு ராஜாவை எனக்கு கொடுன்னு மக்கள் வேண்டணுமா கடவுள்கிட்ட. மக்கள் இப்போ கடவுள் யாரு எலெக்ஷனில்? மக்கள் தான். நாம் மக்கள்கிட்ட வேண்டணும், ஒரு நாணயமான ஒரு தலைவனை கொடு என்று அவன் ஒருத்தன் தான் பண்ண முடியுமே தவிர வேற யாரும் இதை பண்ணுறதுக்கு திராணி இருப்பதாக தெரியவில்லை. இதுக்கெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கருப்பு பணத்துக்காக பிஜேபி என்ன ஒரு ரிப்போர்ட் தயார் செய்து சொன்னார்கள். எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் கொடுத்தோம். இது முடியுமா முடியாதா? இந்த சந்தேக பிரச்சனை இருக்கவங்க யாராலையும் இதை செய்ய முடியாது. துணிந்து செய்கிற ஒரு ஆள், அவர்கிட்ட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பேரை சொல்ல போகிறதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட கேட்டால் 2007 எலெக்ஷன் நடந்தது அந்த ஊரில். அப்போ தான் இங்கே இந்த டிவி செட்டெல்லாம் கொடுத்து இங்கே எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க 2006. காங்கிரஸ்காரங்களுக்கு அங்கே என்ன, இந்த டிவி செட்டு கொடுத்து நாம் ஜெயிச்சுள்ளாமே. அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே அரிசி, டிவி செட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இவர்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, இந்த காங்கிரஸ்காரங்க அங்கே தமிழ்நாட்டில் ஜெயிச்ச மாதிரி இங்கே டெலிவிஷன் கொடுத்து ஜெயிச்சிருவாங்க போல் இருக்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீ ஒரே ஒரு பத்திரிகையாளர் கேட்டால் அது பதில் சொல்லிடணும். எல்லா பத்திரிகையும் வாங்க, நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னார். 200 பத்திரிக்காரங்க அந்த அவர் எவரையும் புச்சளிப்பார். இவங்க ஒரு ஆளுக்கு பதில் சொல்லியிருந்தா சரிப்பட்டு வராது. இந்த காங்கிரஸ் டிவி கொடுக்க போகுதுன்னா இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத அறிவிப்பதற்காக ஒரு 250 டெலிவிஷன் இருக்கு. அவர் சொன்னார், அப்போ காங்கிரஸ் இந்த எல்லோருக்கும் டெலிவிஷன் செட் கொடுப்பதாக கூறிப்பதற்கு என்னுடைய பதில் கூறுகிறேன். யார் யார் வரி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பேரெல்லாம் கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளுவேன். அவர் ஜெயிச்சார. அது போன்ற தைரியம் உள்ளவர்கள், முதுகெலும்பு உள்ளவர்கள், இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், அந்த மாதிரி ஆள் வந்தால் தான் இது நடக்கும். அந்த மாதிரி ஆள் வருவதற்கு நாம் என்ன முயற்சி செய்யணுமோ அதை செய்தால் நல்லது.
நாம் எல்லாம் கவலைப்படுகிறவர்கள். தனியாக கவலைப்படுவதில் அர்த்தமே கிடையாது. எல்லோரும் சேர்ந்து கூட்டாக கவலைப்பட்டால் அது ஒரு பெரிய ஒரு பலம். அதனால இந்த கூட்டாக இவ்வளவு கூட்டாக வந்து கவலைப்படுவர்கள் வந்திருக்கிறதுலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய நண்பர் கூறினார், நிறைய கல்யாணம் சார் அப்போ கூட இங்கே வந்திருக்காங்க அப்படின்னார். அது எனக்காக வரல, அவங்க கவலையினால வந்திருக்காங்கன்னு சொன்னார். எண்ணெய் நிறுவனங்களோட லாபம் வந்து எதையை வச்சு கணக்கு போடுறாங்க? எண்ணெய் நிறுவனம் வந்து உண்மையாகவே நஷ்டத்தில் தான் இயங்குதான். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா. எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டமடைதுன்னு சொல்கிறாங்க. அதில் நஷ்டம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அதிக விலைக்கு எண்ணெயை வாங்கி குறைச்ச விலைக்கு இங்கே விற்றாலும் சோனியா காந்தி விலை குறையன்னா குறைச்சிட்டு இருந்தோம். விலை அதிகமாகும் போது மந்திரி பேரில் குத்தம், விலை குறையும் போது சோனியா காந்தி குறைக்க சொன்னாங்க. எல்லாம் பண்ணி தான் இந்த நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. எல்லோருக்கும் வணக்கம் சார். ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஜெயஹிந்த். நீங்கள் இந்திய பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசணும். உலக பொருளாதாரம் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்த வால்மார்ட் அது எப்படி நம்முடைய? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். உலக பொருளாதாரத்தை பற்றி நான் இதை விவரமாக 6 கட்டுரை எழுதியிருக்கேன் பிஸ்னஸ் லைனில். நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணி படிக்கலாம். அமெரிக்காவினுடைய வளர்ச்சி உற்பத்தியினால் அல்ல, $3.2 ட்ரில்லியன் அவங்க அச்சடித்திருக்காங்க நோட்டு கடந்த 4 ஆண்டுகளில். $1.8 ட்ரில்லியன் ஐரோப்பா நோட் அடித்திருக்கிறது. $1.4 ட்ரில்லியன் ஜப்பான் நோட் அடித்து கொண்டிருக்கிறது. இந்த நோட் அடித்தே இந்த அரசாங்கங்கள் அந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளோ நாளைக்கு நடக்கும்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த முதலீடு, அவன் அடித்த அந்த ரூபா நோட்டு இருக்க, அதை இந்த நாட்டில் முதலீட்டாக கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய பொருள்களையும் இந்த நாட்டினுடைய நிலத்தையும் இந்த நாட்டினுடைய ஃபேக்டரியும் விற்றுடணும்னு நம்ம நாட்டில் நினைக்கிறது தான் பைத்தியகார்த்தம். இந்த நாட்டில் இருக்க பணம் பூரா ஜனங்க கஷ்டப்பட்டு சேமிக்கிற பணம். அந்த நாட்டில் இருக்க பணம் பூரா நோட் அடிக்கிற பணம். இது எல்லோருக்குமே தெரியும். அதனால் அந்த நாடுகள் அப்படி இருக்குங்கிறத மயங்கிடாதீங்க. அங்கே வீழ்ச்சி ஏற்படும் பொழுது தடுப்பதற்கு எந்த சக்தியும் உலகத்தில் கிடையாது. அமெரிக்கா, ஒரு சின்ன விவரம் கொடுக்குறேன். அமெரிக்காவில் 26 கோடி கார் இருக்கு. 22 கோடி பேருக்கு தான் டிரைவிங் தெரியும். ஆனால் இன்னும் கார் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தான் விற்கிறாங்கன்னு தெரியும். அதனால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாம் கிட்டத்தட்ட விழுகிற நிலைக்கு வந்து விட்டது. எப்படி விழும், எந்த அளவுக்கு விழும், தேருமா, இதுவே சந்தேகம். இதை பற்றி துக்ளக்கில் விவரமாக எழுதுவேன். அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விவரம் புரியும். எல்லோருமே இவ்வளவு நேரம் இருந்து பல பேர் நிற்கிறாங்க. எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கிறது. அதனால் இந்த பொதுக்கூட்டத்தை ஒரே ஒரு கேள்வி. சாரி, லாஸ்ட் கொஸ்டினா நீங்க முடிவு பண்ண. லாஸ்ட் கொஸ்டின் ஐயா, நீங்க முடிவு பண்ண போறதில்ல. அப்புறம் வேற யாராவது லாஸ்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. 8:20